நீதிமான் பனையை போல செழிக்கிற ஒரு காலம் இது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதிமான் பனையை போல செழிக்கிற ஒரு காலம். கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்கள் நன்றாய் செழித்து ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு காலம். எப்படி வரும், எப்படி நடக்கும், எந்த வழி வரும், அதெல்லாம் யாருக்கு என்ன செய்யாது, அதெல்லாம் தெரியாது. கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியாது. ஆமென். ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு, நிச்சயமாய் ஆசீர்வதித்து கர்த்தர் அவர்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். சோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். அநேக காரியத்தை தியானித்து இருக்கிறோம். அதுல ஏற்கனவே ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிப்பதற்கு தேவன் யார் என்ற ஒரு அறிவு நமக்கு தேவை. புரியுதா? தேவன் யார் என்ற அறிவு நமக்கு இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது. இப்ப நான் யாருன்னே உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன செய்யாது. என்னை பத்தி கேள்வியே படாத ஒருத்தவங்களுக்கு, என்னை பத்தி தெரியாத ஒருத்தவங்களுக்கு என்னை குறித்து என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. அதே போலதான் நிறைய கிறிஸ்தவர்கள் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த அறிவு என்ன செய்யறாங்க, அவர்களுக்குள் இல்லாமல் இருக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவர்கள் என்ன செய்யல, அனுபவிக்காம இருக்கிறாங்க. அல்லேலூயா. முதல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு பிரதானமான அறிவு என்னன்னா, தேவன் யார் என்ற ஒரு அறிவு நமக்கு கண்டிப்பா தேவை. பிள்ளைகளுக்கு எங்க அப்பா அம்மா யார் என்ற அறிவு இல்லைன்னா அப்பா அம்மாட்ட என்ன செய்யாது, அது எதுவும் கேட்கவும் முடியாது, எதுவும் வாங்கவும் முடியாது. புரியுதா? அப்பா அம்மா கிட்ட எல்லாம் இருக்கு, அவங்கள்ட்ட கேட்டா கிடைக்கும்ன்ற அறிவு வந்தாதான் என்ன செய்யும், அது வாங்க ஆரம்பிக்கும். அதே போலதான் நம்மளும் பல நேரம் தேவனை குறித்து அறிவு இல்லாததால அவர்கிட்ட இதெல்லாம் இல்ல போல, இதெல்லாம் அவருக்கு தெரியாது போல, இதெல்லாம் அவர் செய்ய மாட்டாரு போல என்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை குறித்த அறிவு நம்முடைய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் அடித்தளமான ஒன்று. நம்முடைய ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் அடித்தளமா இருப்பது தேவனை குறித்த அறிவு. அல்லேலூயா. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன எனக்காக செஞ்சிருக்கிறாரு, ஏன் அவரை நான் ஆராதிக்க வேண்டும், அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிப்பதால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற தேவனை குறித்த அறிவு எனக்கு ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது, ஒரு வெற்றியோடு வாழணுமா, விடுதலையோடு வாழணுமா, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை எழும்பி நம்ம ஆண்டவருக்காக நிக்கணுமா, நமக்கு எதிராக இருக்கிற போராட்டங்களை, நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை, அந்த சவால்களை நம்ம மேற்கொள்ளணும்னா அவர் யார் என்ற அறிவு ரொம்ப முக்கியம். ஆமென். 2 வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. பேதுரு இல்லப்பா, 2 பேதுரு தானே வாசிக்கிறீங்க. 1வது அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தலினதும் அன்றி. 2 காரியம், 2 ஆசீர்வாதங்களை குறித்து இங்க பேதுரு என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். ஒன்று என்னன்னா ஜீவனுக்கு, 2வது தேவ பக்திக்கு. அதாவது முதலாவது நம்முடைய சரீர பிரகாரமான நம்முடைய பொருளாதார, நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு தேவையானதும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நம்ம ஜெபிப்பதற்கு, உபவாசிப்பதற்கு, ஆவியின் வரங்கள், ஆவியின் கனி, ஆவிக்குரிய காரியங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. முதல் ஆசீர்வாதம் ஜீவனுக்கு. அப்படின்னா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான நன்மைகளும், 2வது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளையும் எது ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது என்றால் அழைத்தவரை அறிகிற அறிவு அவனுக்கு கொண்டு வருகிறது. யார் எது கொண்டு வருது? நான் யாரை ஆராதிக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்னை அழைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரிடத்துல என்ன நன்மைகள் இருக்கு என்று அழைத்தவரை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு இந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளையும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளையும் என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. சிலருக்கு எதை குறிச்ச அறிவு மட்டும்தான் இருக்கும்னா, ஆவிக்குரிய அறிவு மட்டும்தான் என்ன செய்யும், எப்பயும் ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆளணும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா இந்த ஜீவனுக்குள்ள காரியத்தை குறிச்சு உள்ள அறிவு தேவன் அதை கொடுக்கிறாரு. தேவன் பாருங்க, வேதம் சொல்லுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரத்தை யார் தான் கொடுக்கிறாரு?
2 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த அந்த ஒரு சின்ன பறவைக்கும் அதுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர் எனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் என்ற அறிவு ஜனங்களுக்குள்ள என்ன செய்யல. ஆனா வசனம் மட்டும் வரும், கூப்பிடுற காக்கி குஞ்சுக்கெல்லாம் நீ ஆகாரம் கொடுக்குறீங்க ஆண்டவரே அப்படின்ற அறிவு என்ன செய்யுது அவங்களுக்கு. காக்கா குருவிக்கெல்லாம் கொடுப்பாரு, ஆனா எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்ற அறிவு நிறைய பேருக்கு என்ன செய்யுது இருக்கு. என்னன்னா தேவனை குறித்து நாம் சரியாய் அறிந்து கொள்ளும் போதுதான் அவர் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவனை அறிந்து கொள்ளும் போதுதான், தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ளும் போதுதான், அவர் யாரா இருக்கிறார் என்ற அந்த அறிவும் உணர்வும் எனக்கு வரும்போதுதான் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் நான் அனுபவிக்க முடியும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை நான் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஏற்கனவே நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக சொன்னேன், தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்ற ஒரு அறிவு நமக்குள்ள என்ன செய்யணும். ஆசீர்வாதம் யார்கிட்ட வருதுன்ற அறிவு வரணும். கர்த்தரிடத்திலிருந்து தான் நன்மை வருகிறது. வேதம் சொல்லுது பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து தோன்றதான், பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறதுன்னு வேதம் சொல்லுது. நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து வருதான், கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. நன்மை எங்கிருந்து வருதுங்க, கர்த்தரிடத்திலிருந்து வருது. ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது. பிசாசு யாரையாவது ஆசீர்வதிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல. பிசாசு என்ன செய்வான், திருடிட்டு தான் இருப்பான். அதான் பிசாசுடைய சுபாவம். சமாதானத்தை திருடுவான், சந்தோஷத்தை திருடுவான், சில நேரம் பணத்தை அள்ளி கொடுப்பான். ஆனா சமாதானத்தை செஞ்சிருவான், அள்ளிட்டு போயிடுவான். பணத்தை கொடுத்துட்டு சமாதானத்தை எடுத்துட்டு. சில நேரம் பணத்தை கொடுப்பான், சரீரத்துல இருந்து சுகத்தை செஞ்சிருவான். கோடி கோடியா பணம் இருக்கான, காலையில கஞ்சியும் கூலியும் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப என்னது, பணத்தை கொடுக்கறான், ஆனா என்ன செஞ்சிடறான், ஆரோக்கியத்தை எடுத்துறான். பிசாசனுடைய பெயரே திருடுகிறவன். உங்க பணத்தை திருடுவான், உங்க சமாதானம் எல்லாருக்கும் பாருங்க. பணம் சில பேருக்கு நல்ல ஆரோக்கியம் கூட இருக்கும், ஆனா சமாதானமே என்ன செய்யாது, சமாதானமே இருக்காது. இடையில ரஜினிகாந்த் பாருங்க ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவருக்கு இல்லாத பணம் கிடையாது, அவர்கிட்ட இல்லாத வசதி வாய்ப்பு கிடையாது, அவர் போகாத இடமும் கிடையாது, பார்க்காத ஆளும் எங்கெங்கயோ என்ன செஞ்சாரு, எங்கெங்கயோ போயிட்டு வர்றாரு. எவ்வளோ பணம் என்ன செய்யுது அவர்கிட்ட, கொட்டி கிடக்கு. ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, சமுதாயத்துல போனா நல்லா என்ன செய்யுது, சூப்பர் ஸ்டாரா அப்படின்னா என்ன செய்யுது, பேர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்றாரு. எனக்கு நிம்மதியே, ஒரு பெரிய கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் என்ன செய்யறாங்க, மீடியாக்காரங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மைக்கெல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாரு, என்ன இருந்து என்னங்க புண்ணியம், எனக்கு நிம்மதியே. பாத்தீங்களா, சத்துரு என்ன பண்றான்னா அந்தஸ்தை கொடுக்குறான், ஆஸ்தியை கொடுக்குறான், பணத்தை கொடுக்குறான், புகழை கொடுக்குறான், பெயர் பிரஸ்தாபத்தை கொடுக்குறான். ஆனா நிம்மதின்ற ஒண்ண கொள்ளையடிச்சு போயிட்டான். இதான் பிசாசுடைய வேலை. எதுவும் சொல்லுகிற, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், நானோ ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறேன் ஆண்டவர். அப்ப நன்மை எங்கிருந்து வருது, ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது, உயர்வு எங்கிருந்து வருதுன்னா அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதுன்ற ஒரு அறிவு நமக்குள்ள. பக்கத்துல பாசனம், தேவன் ஆசீர்வதிக்கிறவன்ற அறிவு வரலன்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுவாங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறவன்ற அறிவு வரலன்னா கடைசி வரைக்கும் பிச்சை தான். ஆமா, யார்கிட்ட, மனுஷன்ட்ட பிச்சை தான். ஆண்டவட்டையும் போய் என்ன எடுக்கிறது, ஐயா பாருங்க ஐயா, ஐயா போடுங்க ஐயா, ஐயா கொடுங்கய்யான்னு அவர்த்தையும் போய் என்ன செய்யறது. தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்ற வெளிப்பாடு வந்துச்சுன்னா, எங்க அப்பா ஆசீர்வாதங்களின் ஊற்றுயா. அல்லேலூயா. இப்ப எங்க அப்பாட்ட நிறைய, இப்ப என்கிட்ட நிறைய இருக்குன்னு வைங்க, அவன் வந்து என்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? என் பையன் வந்து பிச்சை எடுப்பானா? அவன் தைரியமா என்ன செய்வான், மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவான், எங்க அப்பா யாரு, பெரிய ஆளியா, எங்க அப்பா கோடீஸ்வரர், அவர்கிட்ட இல்லாததா? அப்ப நமக்கு அவனுக்கு தெரியணும்ல, அது எங்க அப்பாட்ட இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவன் என்ன செய்வான். அதான் நமக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்ற ஒரு அறிவு வர. இன்னைக்கு ஒரு 2 முக்கியமான காரியத்தை நம்ம சேர்ந்து தியானிக்க போறோம். அது கூட சேர்த்து இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். சங்கீதம் 35வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 35:27 சொல்லுது, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். எதை விரும்புகிறார் ஆண்டவர்? அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அவருக்கு வேலை செய்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள் எப்படி இருக்கணுமா?
சுகமா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. எந்த தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க? அவரை தேடுறவங்க சுகமா இருக்கணும்னு விரும்புற ஒரு ஆண்டவரை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து நீங்க யாரை ஆராதிக்கிறீங்க? ஆமா, எங்க நல்லா வந்தா அவர் பொறாமையாயிருங்க, அதனால இப்படியே இருந்துக்கிறேங்க. சிலர் அப்படி இருக்கிறாங்க. எங்க கொஞ்சம் நான் நல்ல மேல வந்துட்டேன்னா கத்தரை அடிச்சு என்ன செஞ்சிருவாரு, அடிச்சு உட்கார வச்சிருவாருங்க, அதனால இப்படியே என்ன செஞ்சுக்கிறேன் நானு, இந்த கஞ்சி இந்த கூணி எனக்கு போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. இல்ல, ஊழியக்காரனுடைய சுகத்தை அவர் என்ன செய்கிறாரோ விரும்புகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மைண்ட்ல வெளிச்சம் உதிக்கணும். மைண்ட்ல என்ன வெளிச்சம் வரணும்? கர்த்தர் நான் சுகமாய் இருப்பதை விரும்புகிறார்ன்ற வெளிச்சம் வரணும். அல்லேலூயா. அப்படி வந்துருச்சு அப்படின்னா வியாதியை கூட நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? ஆண்டவரே, நான் சுகமா இருக்கிறது தானே நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே. எப்படி சொல்லுவீங்க? நான் ஆரோக்கியமா இருப்பதை தான் ஆண்டவரே நீங்க விரும்புறீங்க. நான் பலவீனமா இருப்பதை நீங்க ஒருபோதும் என்ன செய்யல, நீங்க விரும்பல ஆண்டவரே. அதனால எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆமென். ஆண்டவர் எதை விரும்புறாரா? நம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்தை அவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். இந்த வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்யணும்? நமக்குள்ள வரணும். ஏன்னா பலருக்கு தேவனை குறித்த சரியான வெளிச்சம் என்ன செய்யல, தேவனை குறித்த சரியான அறிவு இல்லாதனால, தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லாதனால, தேவன்கிட்ட சரியான காரியத்தை அவர்கள் என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. தேவன்கிட்ட தவறான காரியத்தை என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. சில கூட சொல்ல, ஜோமன் நானே கேட்டிருக்கேன், ஆண்டவரே ரொம்ப தவறு ஆண்டவரே, ஒரு காலை என்ன செய்யுங்க, ஒரு காலை உடைச்சு போட்டு அம்மாட உட்காந்துருப்பான் ஆண்டவரே. சிலர் அம்மா மாதிரி ஜோம் பண்றது கேட்டிருக்கேன் நான். ஆண்டவரே இவன் ஜல்லியும் தாங்கவே முடியல ஆண்டவரே, எப்படியாவது ஒரு போட்டு இவன் என்ன செய்யுங்க, என்ன ஆண்டவரே யாரெல்லாமோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இவனை ஒன்றும் தொட மாட்டேங்கிறீங்களா ஆண்டவரே. சில ஐயா மாதிரி ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே யாரெல்லாமோ என்னென்னமோ ஆக்குறீங்க ஆண்டவரே, ஆனா இந்த ஐயா இந்த பொம்பளை ஒன்றும் செய்ய மாட்டேன்றீங்களா ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யறாங்க. ஆமா, அவர் அங்க உட்காந்துக்கிட்டு உங்க லிஸ்ட் எல்லாம் கேட்டு யாரை அடிக்கலாம் யாரை உதைக்கலாம் அப்படின்ற வேலையில் அவர் அந்த வேலை செய்யல. எவன் என்னை நம்புறான், எவனை நான் உயர்த்தலாம், எவன் என்னை விசுவாசிக்கிறான், எவனுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கலாம்னு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அவர் நோக்கமா இருக்கிறாரு. ஆமென். யாரை உடைக்கலாம் யாரை அடிக்கலாம் யார்கிட்ட இருந்து சுருட்டலாம் அப்படின்லாம் அவர் என்ன செய்யறது இல்லை, அவர் யோசிக்கிறது இல்லை. எவனை அவர் பாருங்க, புழுதியிலிருந்து கர்த்தரை விசுவாசிக்கிறவனை ஆண்டவர் என்ன யோசிக்கிறார்னா, இவன் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விசுவாசிக்கிறானே, இவனை எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தலாம் என்றதை அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, யோசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எந்த தேவனை ஆராதிக்கிறீங்க? என்னை ஆசீர்வதிக்க விருப்பமா இருக்கிற ஒரு தேவனை, நான் உயர்த்தப்படுவதை விரும்புகிற ஒரு தேவனை நான் என்ன செய்கிறேன், ஆராதிக்கிறேன். சிலர் தேவனை ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க அவங்க ஒண்ணுமே இல்லையா? ஆமாங்க, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன்ட்டையும் ஒண்ணும் இல்லைங்க அப்படி என்ன செய்வாங்க. அவர் ஏதோ ஒரு பிச்சைக்கார தேவன் மாதிரி என்ன செய்யறாங்க. இல்ல, தேவன் ஐஸ்வர்ய சம்பர்ணர், அவர் ஆசீர்வாதங்களின் ஊற்று. ஆமென். அவர் நினைச்சா தர முடியாத ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு ரெண்டு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போறேன். என்னன்னா, ஒண்ணு, நிறைய ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கேள்வியும் ஒரு சந்தேகமும் என்னன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறவர், சோதிச்சு என்ன செஞ்சிருவாரு, ஆண்டவர் ரொம்ப சோதனையை கொடுக்கிறவரு அப்படின்ற ஒரு வெளிப்பாடு என்ன செய்யுது இருக்கு. இந்த சினிமாக்காரன் சொல்ற மாதிரி நல்லவனை கடவுள் என்ன செய்வாரு, சோதிப்பாருங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. நீதிமானா இருந்தா ஒரு சோதனை என்ன செய்யுது இருக்குங்க, பரிசுத்தமா வாழணும்னா ஒரு சோதனை என்ன செய்யுதுங்க இருக்குதுங்கன்னு சொல்றாங்க. ஆனா தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. பக்கத்துல பாசம், தேவன் சோதிக்கிறவர் அல்ல என்ற ஒரு வெளிப்பாடு அறிவு எனக்கு என்ன செய்யணும். எடுத்து வாசிங்களேன், யாக்கோப்பு 1வது அதிகாரம் அதனுடைய 1வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை யாக்கோப்பு எழுதுறாரு. அதுல மிகவும் முக்கியமான ஒரு சில காரியத்தை எழுதுறாரு பாருங்க. யாக்கோப்பு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. தேவன் என்ன செய்கிறது, பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, தேவன் சோதிக்கிறவரும். அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன இன்னைக்கு சந்தேகம் அப்படின்னா, என்னன்னு தெரியலங்க, ஆண்டவர் ஒரு சோதனை என்ன செஞ்சிருக்காரு, எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு,
ஏதோ என்னக்கோ எதுக்கோ தெரியல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன கொஞ்ச நாள் 1 மணி நேரம் நான் டெய்லி ஜெபம் பண்ணிட்டே வந்தேன் பாருங்க, என்னாச்சுன்னு தெரியல. அதை இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்படியே சோதிக்கிறாருங்க. என்னன்னு தெரியலங்க. நல்லா இருந்தேன், கொஞ்சம் ஆசீர்வாதமா இருந்தேன், கொஞ்சம் மேல வரலாம்னு என்ன செஞ்சேன், அப்படியே வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன ஒரு சோதனை காலம் போலங்க. எனக்கு இப்ப தலையில நினைச்சுட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கு. நல்ல ஆரோக்கியமா இருந்தேன் பாருங்க, இப்ப என்னன்னு தெரியல. திடீர்னு ஆண்டவர் என்ன ஒரு சோதனை என்ன செய்யறாரு, போட்டுக்காருங்க. எனக்கு ஒரே வியாதியா இருக்குங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க. யாரு சோதிக்கிறாராம்? தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, சோதிக்கிறாராம். ஆமென். தேவன் சோதிக்கிறவர். என்ன சொல்லுது பாருங்க, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று. சோதனை வேணா வரலாம் உங்களுக்கு, ஆனா தேவன் சோதனை கொடுக்கல. சோதனைகள் என்ன செய்யலாம், சோதனை எதனால வருதுன்னு அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். என்னதுனால சோதனை? சுய இச்சையினால இழுக்கப்பட்டு அதுல சிக்கிக்கிட்டு என்ன செய்யறது. இப்ப நல்ல கவனி, ஆண்டவர் உங்களுக்கு உங்க வீட்டுல எல்லாமே ஆகாரம் நல்லா எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காருன்னு வைங்க. இப்ப பக்கத்து வீட்டுல டிவி என்ன செய்யுது, பெரிய செவுத்து அளவுக்கு அவங்க டிவி வச்சிருக்காங்க. உடனே நமக்கு என்ன வருது, உடனே என்ன மனுஷா நானும் ஒன்னதான் கட்டிட்டு என்ன செய்யறேன் இருக்கிறேன், அதுக்கு ஒரு காவாசிக்காவது ஒரு சைஸ்ல ஒரு டிவி நீ வாங்கி வச்சீங்கன்னா என்ன செய்யலாம். ஒரு நாடகம் எதையாவது பார்த்து ஒரு டிவி ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா, கிறிஸ்தவ நிகழ்ச்சி எதையாவது பார்த்து என்ன செய்யலாம், கத்தரி துதிக்கலாமே அப்படின்றத என்ன பண்றது, ஒரு சோதனை வருது. அது பக்கத்து வீட்டை பார்த்து, பக்கத்து வீட்டுல என்ன இருக்கு, பெரிய டிவி இருக்கு. உடனே நமக்கு என்ன வருது, அங்க ஒரு இச்சை, சுய இச்சை, தன் சுய இச்சை வந்த உடனே என்ன பண்றது, உடனே அந்த வழியில வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, வாங்க சார் வாங்க அப்படின்னு ஒரு வண்டி என்ன செய்யும் அங்க வரும். டிவி கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், மாசம் நீங்க 500 ரூபா கொடுத்தா போதும், 200 ரூபா கொடுத்தா போதும், 300 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு என்ன வரும் ஒரு வண்டி. அப்படியே வந்த உடனே ஐயாவை எழுப்புறது, வாங்க 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 இந்த போது பாருங்க டிவி முன்னாடி அப்படின்னு என்ன செய்யறது. என்ன பண்றது, ஆசையினால இழுக்கப்பட்டாச்சு. இழுக்கப்பட்டு தானே அவர் இழுத்துட்டு போறோம். போய் என்ன செய்யறோம், வாங்க அப்ப இவர்கிட்ட வேண்டாம், அங்க விலை குறவா இருக்கும், அங்க போய் என்ன செய்வோம், அங்க போய் வாங்குவோன்ட்டு என்ன பண்ற, காசே இல்லாத நேரம் அதுக்கு ஒரு வட்டியை வாங்கி, அதுக்கு ஒரு கடனை வாங்கி என்ன பண்றது, இல்ல ஒரு லோனை என்ன செய்யறது, ஒரு லோனை போட்டு அங்க போய் டிவி வாங்கிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சிரு, முன்னாடி என்ன செஞ்சிடும் வச்சிடறோம். அது டிவியா இருக்கலாம், வேற எதுனாலும் என்ன செய்யலாம், வேற என்ன கட்டிலா இருக்கலாம், பீராவா இருக்கலாம், இல்ல நகையா இருக்கலாம், இல்ல ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எதுனாலும் என்ன செய்யலாம் இருக்கலாம். எப்பயுமே நல்லா கவனிங்க, அவனவன் தன் சுய இச்சையினால என்ன செய்யறான், இழுக்கப்பட்டு அதுல சிக்கிறான். முதல்ல அதுல இருந்து என்ன செய்ய முடியல. நான் சொன்ன பாத்தீங்களா, சிலருக்கு வண்டி வாங்கியே தீரணும், வண்டி எடுத்தே தீரணும்னு போய் என்ன பண்றது, சிக்கிறது. அந்த இச்சையில போய் என்ன செய்யறது பாருங்க. எடுத்த உடனே இது இச்சையா மாறுறது இல்ல. இச்சை எங்க ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல ஒரு விருப்பத்துல இருந்து ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, இச்சை எங்க தொடங்குது, விருப்பம். இது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை, ஆசையில தான் என்ன செய்யுது ஆரம்பிக்குது. இந்த ஆசை நாளுக்கு நாள் என்ன செய்யும், இந்த ஆசை நாளுக்கு நாள் அதிகரிச்சு இப்பமே வேணும் எனக்கு, இப்பவே வாங்கி கொடுக்கணும். அது எங்க கொண்டு போயிருச்சு, இச்சை ஆயிடுச்சு. இச்சையா இப்பமே நடக்கணும், எனக்கு இப்பமே நகை வாங்கணும், இப்பமே ட்ரெஸ் வாங்கணும், இன்னைக்கே வாங்கணும், இப்பமே அது வாங்கணும், இது வாங்கணும்ன்றதெல்லாம் என்னது, இப்பமே போகணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்பமே போகணும், அது என்னது ஆயிடுச்சு, இச்சையா. விருப்பமா இருந்தது, வண்டி வாங்கணும்ன்ற விருப்பம் இருந்துச்சு. இப்ப அந்த வண்டி ஓடி 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 வண்டி மைண்ட்ல ஓடி ஓடி என்ன ஆயிடுச்சு, பல கிலோமீட்டர் தூரம் என்ன செஞ்சிருச்சு, அது ஓடி எங்க வந்து நின்றுச்சு, இச்சை ஆகி இப்ப அதுல என்ன செஞ்சுட்டாங்க, சிக்கிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, அதுல இருந்து வெளியில பாவம் கூட சொல்ற பாருங்க. இன்னைக்கு ஏன் விபச்சார பாவங்கள், வேசித்தன பாவங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் அருவருப்பான அக்கிரமங்கள் பெருகுதுன்னா, எடுத்த உடனே இச்சையா என்ன செய்யறது இல்ல. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க தவறான குடிப்பழக்கமா இருக்கட்டும், போதை பழக்கமா இருக்கட்டும், பெண்கள் காரியமா இருக்கட்டும், இல்ல ஆபாச வலைதளங்களா இருக்கட்டும், எல்லா காரியத்திலையும் உடனே விழுந்து போறது. உடனே யாரும் என்ன செய்யறது இல்ல. பாவத்துல விழுந்துட்டேங்க அப்படின்னா நேத்து இன்னைக்கு தட்டி கீழே விழுந்தது கிடையாது. அது பல வருஷத்துக்கு முன்பாகவே ஒரு விருப்பத்துல என்ன செய்கிறது. அதனாலதான் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் எதை விரும்புகிறேன், எதை நான் ஆசைப்படுகிறேன்றதுல ரொம்ப என்ன செய்யணும், நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா இந்த பிசாசு அதை நல்லா என்ன செஞ்சிருவான், நல்லா கவனிச்சுக்கிட்டே இருப்பான். எதை அவன் விரும்புறான் அப்படின்றத என்ன பண்ணுவான், நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். எதை
எதை அவங்க ஆசைப்படுறாங்க, எதை விரும்புறாங்கன்றதை கவனிச்சுக்கிட்டே இருந்து அதை இன்னும் அதிகமா அந்த விருப்பத்தை நமக்குள்ள என்ன செய்வான், பெருக்க ஆரம்பிப்பான். இப்ப என்ன ஆகும் தெரியுமா, அந்த விருப்பம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து அப்படியே விருப்பம் வளர்ந்து வளர்ந்து எதுல கொண்டு போய் முடியுது, இச்சையாகி மாறுது. இச்சைனா என்னன்னா, அது இல்லாம இப்ப எனக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க எனக்கு அது வேணும், எனக்கு அது நடக்கணும், அது எனக்கு சம்பவிக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, இச்சையில போய் என்ன பண்றாங்க, விழுகுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது விழுந்தவங்க எந்திரிச்சவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க பாவத்திலேயோ இச்சையிலேயோ விழுந்து, ஐயோ இது தவறு, இதை நான் செய்யக்கூடாதுன்னு உடனே எழுப்பினவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா யார் அதுல இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறாங்கன்னா, யார் அதுல சிக்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க என்ன செய்ய முடியாது. இப்ப இந்த கரடி, இந்த சிறுத்தை இதெல்லாம் கூண்டு வச்சு என்ன செய்யறாங்க, பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது கண்ணி என்ன செய்யறாங்க, கண்ணி வச்சா என்ன செஞ்சது, சிக்கிது. சில நேரம் இந்த நாயெல்லாம் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வலைய வச்சு வலைக்குள்ள என்ன செய்வாங்க, அப்படியே மாட்டி அப்படியே திருப்பிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், அது சிக்கிருச்சு. பக்கத்துல இந்த நம்ம பாக்குறோம் இல்லையா, சிக்கிருச்சுன்னா என்ன செய்ய முடியாது, கூண்டுல மாட்டிருச்சுன்னா வெளியில வர்றது கஷ்டம். அப்ப நல்லா கவனிங்க, பாவம் கூட பாவத்துல விழுந்து சிக்குவதற்கு பல ஸ்டெப் என்ன செய்யுது. முதல்ல ஆசை விருப்பங்கள் உண்டாகுது, அது அப்படியே கற்பனையில என்ன செய்யுது, அப்படியே ஓட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இச்சை. அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்களேன். பின்பு அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குது. இப்ப ஒரு பெண்ணு வயிற்றுக்குள்ள கருவுக்குள்ள ஒரு குழந்தை என்ன செய்யுது, உண்டாகுதுன்னு வைங்க. இன்னைக்கு கரு உண்டாச்சு, நாளைக்கு வெளியில வந்துருதா, இல்ல. அது என்ன செய்கிறது, உள்ளுக்குள்ள வளர்ந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது, பாவத்தை பிறப்பிக்குது. நல்லா கவனிங்க, இச்சை கர்ப்பம் தரித்தா பாவம் பிறக்கும். உண்மையா இல்லையா, உண்மை. அதுதான், அதுலதான் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா கவனிங்க, எப்பயுமே ஆரம்பத்திலேயே சில காரியத்தை நம்ம கிள்ளி என்ன செஞ்சிடணும், கிள்ளி எரிஞ்சிடணும். அது சில காரியங்கள் சில நேரம் நமக்கு அது ரொம்ப இன்பமாக என்ன செய்யும், நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், சந்தோஷமா என்ன செய்யும். இப்ப இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பாருங்க, ஆரம்பத்துல போன்ல ஒரு வாட்ஸ்அப்ல இல்ல ஒரு ஃபேஸ்புக்ல இல்ல ஒரு மெசேஜ்ல என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் செய்வாங்க, ஹாய், அதெல்லாம் ஆரம்பிக்குது. அது என்ன செய்யுது, ஹாய், அதுக்கப்புறம் ஹலோ, அப்படி என்ன பண்றது, மெசேஜ்ல என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது. இது அப்படியே போக 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 என்ன பண்ணுவான், இவன் வந்து என்ன செய்வான், அப்படியே பேச 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 அவனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை அது என்ன செய்யுது, சந்தோஷமா இருக்கிறதுனால தான் என்ன பண்றாங்க. இப்ப போன் கூட பாருங்க, பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், அது அவங்களுக்குள்ள என்னத்தை உண்டாக்குது, ஒரு சந்தோஷம். இல்ல ஒரு நல்லா இருக்கு, அவங்க பேசினா நல்லா இருக்கு அப்படி என்ன செய்வாங்க, அப்படியே ஒரு மன நிம்மதியா என்ன செய்யுது, அவங்கள்ட்ட பேசினா ஒரு நிறைவா என்ன செய்யுது இருக்குன்ட்டு என்ன பண்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது, இங்க வசந்த தான் பேசுறேன் நான், வசந்த விட்டு வெளியில போல. தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, சுய இச்சை என்ன செய்யுது, அப்படியே ஆர்வமா என்ன பண்ணுது, அந்த ஆசை இழுக்குது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது. ட்ரிங்க்ஸ் பண்றவங்க, ஸ்மோக்கிங் பண்றவங்க, போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க எடுத்த உடனே அப்படி பாவத்துல விழுகிறது. எப்படி அது வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது மேல ஒரு ஆசை, ஒரு இடம் குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன பண்ணாங்கதான் பிசாசு ஆசையை உண்டாக்குறான். இந்த ஆசை வளர்ந்து 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 என்ன ஆகுது, அப்படியே ஒரு இச்சையாகி மாறுகிறது. எல்லாம் சொல்லுவாங்க, ஆசை விருப்பம். ஆசையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அதான் குடிக்கிறது பாவம் தப்பு இல்லைன்னு சொல்லல. பாவம் செய்யறது எல்லாம் என்னதான், ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க, அது ஆசையா இருக்கிறதுனால. ஒரு டிவி வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க, ஆசையா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அதை வாங்கியே தீரணுங்க, அது எனக்கு அது வந்தே ஆகணும், இப்பமே வந்தாகணும்னா அது எதாவது மாறிடுச்சுன்னு அர்த்தம், இச்சையா மாறிடுச்சுன்னு. அப்ப ஆசையா இருக்கும் போதே பாவத்தை தூக்கி என்ன செஞ்சிடணும் நம்ம. ஏன்னா ஒவ்வொரு முறை நம்ம ஆழத்துக்குள்ள போகும்போது வெளியில வர்றது ரொம்ப கடினம். இப்ப நான் இந்த இடையில ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க, நல்ல 2 வாலிப தம்பிமாரு நீச்சல் அடிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அப்படியே நீச்சல் அடிச்சு இது பண்ணிட்டே அப்படியே இது பண்ணிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் உள்ளது என்ன செய்யறான், உள்ள போறான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, அந்த அலி உள்ள கால் மாட்டிக்கிச்சு. இப்ப ஓங்கி அழுத்த அழுத்த மேல வர முடியுமா, கீழே வர முடியுமா? அலியில சிக்கிட்டோம்னா நம்ம கால் ஓங்கி என்ன செய்யும், மேல வர்றதுக்கு
ஸ்பீடா மிதிப்போமா ஸ்லோவா மிதிப்போமா? வேகமா மிதிப்போம். அப்ப வேகமா மிதிக்க மேல வர மாட்டாங்க. வேகமா மிதிக்க எங்க தான் போவாங்க? கீழே தான் போவாங்க. அப்ப அழிக்குள்ள இறங்க விடுதலை ஆகிறது ரொம்ப கடினம். அதனாலதான் சில காரியங்கள் ஆசையா இருக்கும் போதே அதை என்ன செஞ்சிடணும்? இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமா? எப்பவுமே நீங்க ஒரு காரியத்தை வாங்கும் போதும் சரி, ஒரு காரியத்தை செய்யும் போதும் ஒரு தேவ பிள்ளைக்கு எது மைண்ட்ல இருக்கணும்னா, நான் செய்கிற இந்த காரியத்துல தேவன் சந்தோஷப்படுவாரா அப்படின்றத என்ன செய்யணும்? ஒரு பொருள் இருக்கட்டுங்க, நான் சொல்றேன், ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, இல்ல வீட்டுக்கு ஏதாவது ஒரு தேவையான ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்கன்னா, நான் வாங்குற இந்த பொருள் தேவனுக்கு எதை கொண்டு வருமா? மகிமையை கொண்டு வருமா? தேவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருமான்னு முதல்ல என்ன செய்யணும்? அப்படி இல்லை அப்படின்னா அதை குறித்து நீங்க ஒரு கேள்வி என்ன செய்யணும்? ஒரு கேள்வி கேட்கணும். அப்ப இது எனக்கு தேவைதானா அப்படின்றத என்ன செய்யணும்? இப்ப சின்ன பிள்ளைங்களாம் செல்போன் என்ன செய்யறாங்க, இப்ப யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா என்ன செய்யுது, படம் முடிச்சு நிறைய பேர் என்ன பண்றாங்க, எனக்கு என்ன வேணும், இது சின்ன சைஸ்ல வேணும், எனக்கு பெரிய டேப் மாதிரி என்ன செய்யுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, கேட்டா படிக்கிறதுக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, அதுல ஒரு குண்டத்துக்கு அப்படியே வைக்கிறாங்க. அப்ப அதை வாங்கி கொடுக்கும் போது இல்ல அதை வாங்கும் போது இது தேவனுக்கு மகிமைய கொண்டு வருமான்ற ஒரு கேள்வி. நம்மளும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, இல்ல ஒரு காரியத்தை செய்யறீங்க, உங்களுக்கு ஒண்ணு வாங்குறீங்க, இந்த காரியம் தேவனுக்கு மகிமையும் அவருடைய நாமத்திற்கு மகிமையும் கொண்டு வருமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை, ஒரு கேள்வியை நம்ம வச்சு பார்த்தோம்னா, நிறைய நேரம் நம்ம இச்சையில இழுக்கப்படுறதுக்கு முன்பாகவே தப்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா அதை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்குறது, வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்காம வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் தான் வாங்கி எப்படா வாங்குமோ அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒன்று. அப்ப அதுக்கு முன்பாகவே என்ன செய்யணும், யோசிக்கணும். புரியுதா? நான் செல்போனை பயன்படுத்துறேன், நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், இல்லை நான் ஒருத்தவங்க பேசுறேன், இல்லை ஒரு காரியத்தை செய்யறேன், தேவன் அதுல பிரியப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பயுமே நான் என்ன செய்யணும், எனக்கு பக்கத்தில் பார்த்துக்கல. மற்றவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மற்றவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? யார் கேட்டணும்? நம்மளே கேட்டணும். அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், டேஞ்சர் சோன்ல இருந்து என்ன செய்வோம், சேவுக்கு மாறிடுவோம். சரி, ஓகே, அடுத்து வருவோம். இப்போ இந்த சோதனைக்காக இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம கடனை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், என்னன்னு தெரியலங்க, நல்லா இருந்தேன், ஒரே பிரச்சனை, இப்போ ஒரே கஷ்டமா என்ன செய்யுது இருக்கு அப்படின்ட்டு தேவனை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஆண்டவரை நம்பினதுனால தாங்க எனக்கு என்னது பெரிய ஒரு சோதனையா இருக்குங்கன்னு என்ன செய்யறாங்க, நிறைய பேர் சொல்லுகிறாங்க. இல்ல, அவனவன் சோதனை எப்படி வருது, அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டுட்டோம்னா கஷ்டம். சிக்குன்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சணும், சிக்கிட்டங்க, என்னால நிறைய பேர் சொல்றாங்க, நான் சிக்கிட்டேன், என்னால முடியல அப்படி என்ன செய்யறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும், அதுல இருந்து வெளியில வந்துடணும். அடுத்துதான் என்ன சொல்லுது, சிக்குண்டு சோதிக்கப்படுகிற. அப்ப சோதனை தேவன் கொடுக்கறது இல்ல, அவனவன் என்ன செய்யறான், சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப தேவன் என்ன செய்யறது கிடையாது. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும். நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு, சோதிக்க மாட்டாரு. நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க, சரி ஒரு வியாதி கொடுத்து என்ன செய்வோம், சோதிப்போம். அப்படின்னு தேவன் என்ன செய்யறது இல்ல, வியாதி கொடுத்து சோதிக்கிறது அல்ல. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்ற ஒரு அறிவு நமக்குள்ள என்ன செய்யணும். எப்ப என்ன சோதனை வந்தாலும் அது யாருனால வர்றது கிடையாது, பக்கத்துல பேசணும். தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்ற அறிவு நமக்குள்ள என்ன செய்யணும். ஆமா, கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், ஒருவேளை குறைவுகள் வரும். ஆனா தேவன் தான் என்ன சோதிக்கிறார்ன்ற ஒரு அறிவு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க விசுவாசம் என்ன செய்யாது, பெருகவே பெருகாது. என்ன அந்த சோதனை நேரத்தில் என்ன உங்களுக்கு வரணும்னா, இந்த சோதனையிலிருந்தும் என்னை தப்பு வைக்க வல்லவரா இருக்கான்ற விசுவாசம் தான் வரணும். புரியுதா? சோதனையவே அவர் தான் கொடுத்திருக்காரு நினைச்சா விசுவாசம் என்ன செய்யாது. சோதனை எப்படியே வந்துச்சு, ஒருவேளை என்னுடைய சுய இச்சையினால வந்திருக்கலாம், என்னுடைய விருப்பத்தினால வந்திருக்கலாம், இல்லையா என்னால வந்திருக்கலாம், இல்ல பிசாசு கூட என்ன செஞ்சிருக்கலாம், என்னை ஒன்றுமில்லாம ஆக்குறதுக்கு இந்த சோதனையை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு சோதனையிலிருந்து எனக்கு தப்பித்துக் கொள்ளும் ஒரு போக்கை
எனக்கு தருகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அறிவு நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ரெண்டாவது, முதலாவது தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்ற ஒரு அறிவு எனக்குள்ள வரணும். ரெண்டாவது, தேவன் என்னை சோதிக்கிறவர் அல்ல என்ற ஒரு அறிவு நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். மூன்றாவது, தேவன் எடுக்கிறவர் அல்ல, தேவன் கொடுக்கிறவர் என்ற ஒரு அறிவு நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். நிறைய பேருக்கு என்ன அறிவு இருக்கு தெரியுமா? தேவன் என்ன செஞ்சிருவாரு, தேவன் தாங்க எடுத்துட்டாரு, தேவன் தாங்க கொண்டு போயிட்டாரு, தேவன் தாங்க இதை என்ன செஞ்சுட்டாரு, ஒண்ணும் இல்லாம நல்ல ஆசீர்வாதமா வந்துகிட்டு இருந்தேங்க, ஆண்டவருக்கு என்ன ஆச்சோ தெரியல, திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, வந்து எனக்குள்ள ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டாரு, தேவன் எடுத்துட்டாருன்ற ஒரு விதமான அறிவின்மையில தேவ ஜனங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா தேவன் எடுக்கிறவர் அல்ல, தேவன் என்ன செய்கிறவர், கொடுக்கிறவர். வாசிப்போமா? யோவான் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப ஆண்டவர் எடுக்கிறவர் அல்ல, ஆண்டவர் என்ன செய்கிறவர், கொடுக்கிறவராய் இருக்கிறார், பூரணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எடுக்கிறது யார் தான் எடுக்கிறா? உங்க வீட்டுல இருந்து ஒரு திருட வந்து எதையாவது வச்சுட்டு போறதுக்கு வருவான்? 10 பவுன் நகை பேங்க்ல இருந்து கொள்ளடிச்சிட்டு உங்க வீட்டுல வைக்கிறதுக்கு அவன் வருவான்? எதுக்கு வருவான் திருட? அவன் திருட தான் வருவான். எதனால என்ன செய்வான் அவன்? அவனுடைய வேலையே என்னது? வச்சுட்டு போறது இல்ல, என்ன செஞ்சுட்டு போறது, எடுத்துட்டு போறது. பிசாசுடைய வேலை என்ன? நம்ம கிட்ட இருக்கிறத எடுத்துட்டு கொண்டு போறது தான் பிசாசு வர. அப்ப ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம கிட்ட இல்லாததை கொடுப்பதற்காக தான் தேவன் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன இல்ல, சுகம் இல்லையா, சுகத்தை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லையா, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறாரு. உங்களுக்கு சமாதானம் இல்லையா, சமாதானத்தை கொடுக்கிறவராய் அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஆமென். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தேவன் பரிபூர்ணமாய் கொடுக்கிறவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை நமக்குள்ள ஒண்ணு. வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மனிதனை தேவன் உண்டாக்கி தேவன் அவனை என்னதான் செஞ்சாராம், ஆசீர்வதித்தார் தான் வேதம் சொல்லுது. வாசிங்களா 1வது அதிகாரம் எடுங்க, ஆதியாகமம் 1:29 வாசிங்களா. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. எதை கொடுக்கிறாரு பாருங்க, எதை கொடுத்தாரு? ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறாருங்க. ஆகாரத்தை, நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை தேவன் கொடுக்கிறவராக தான் இருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிறத அவர் எடுத்துட்டு போகிறவரா என்ன செய்யல, இல்லை. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா, பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். இப்ப பிசாசு நல்லா கவனிங்க, அவன் தேவன் பாருங்க ஆரோக்கியமான ஒரு ஆகாரத்தை அவனுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. ஆரோக்கியமானத கனி விருட்சங்களை கொடுக்கிறாரு, காய்கறிகளை கொடுக்கிறாரு, விதை தருகிற பூண்டுகள் எல்லாம் என்ன செய்யறாரு, கர்த்தர் ஆகாரமா கொடுத்தார். எதுக்கு? நான் ஆரோக்கியமா இருப்பதற்கு, நான் சுகமா இருப்பதற்கு, நான் ஜீவனோடு இருப்பதற்கு எனக்கு என்னத்தை கொடுத்தாரு, ஆகாரத்தை ஆசீர்வாதமாக்கி ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. ஆனா பிசாசு இன்னைக்கு என்ன பண்றான், தந்திரமா எப்படி கொடுக்குறான் தெரியுமா பிசாசு? அப்படியே என்ன பண்றான், இந்த அன்ஹெல்தி ஃபுட்டா அவன் என்ன செய்யறான். இன்னைக்கு பார்க்கிற விளம்பரத்தை பாருங்க, இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த உணவு முறைகளை பாருங்க, அதெல்லாமே மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஆரோக்கியத்திற்கு எதிரானதாகத்தான் இருக்கு. பிசாசு அள்ளி கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? நல்ல காய்கறி கனிகள் எல்லாம் என்ன செய்ய ஆரோக்கியமான உணவுகள் இருக்கு. ஆனா பிசாசு எதை இன்னைக்கு ப்ரமோட் பண்றான், எதை இன்னைக்கு அதிகமா காமிக்கிறான்? பீஸா, பர்கரு, சாண்ட்விச், அதை தான் என்ன செய்யறான். ஆண்டவர் பாருங்க கனி விருட்சங்களை சாப்பிடுனாரு, ஆண்டவர் கொக்கோலா சாப்பிடுனாரு. புரியுதா உங்களுக்கு? பிசாசு எப்படி நம்ம கிட்ட இருந்து திருடுறான்ற, ஆரோக்கியத்தை திருடுறான்ற சொல்றேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, கனி விருட்சங்களோட கொடுத்தேன்னாரு. நல்ல பழங்களை வாங்கி என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனா அதுக்கு பதில் வெறும் கலர்பொடியை போட்டு சீனி அள்ளி கலக்கி கொடுக்குற ஜூஸை ஆண்டவர் கொடுத்தாரு மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்துல. இல்ல, அதை யார் கொடுக்கறது?
பிசாசு தான் கொடுக்குறான், தந்திரமா கொடுக்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம ஆரோக்கியத்தை என்ன செய்யணும்னு நினைக்கிறான், அவன் திருடணும்னு நினைக்கிறான். நீ கலர் கலரா என்ன செய்யுது, கலர் கலரா ஜூஸு, கலர் கலரா சாப்பாடு எல்லாம் என்ன செய்யுது, எல்லாம் என்னது இப்படி கெமிக்கலா இருக்கு இல்லையா? விஷத்தை தான் என்ன செய்யறான். நல்லா கவனிங்க, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா விழுந்து போன இந்த உலகம் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால ஆரோக்கியமற்ற உணவு முறைகள் கூட என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. தேவ பிள்ளைகள், நான் சொல்றேன், தேவன் ஆரோக்கியமான உணவை எனக்கு என்ன செஞ்சிருக்காரு. நீங்க போய் ஆரோக்கியமா வாழணும்னா ஃபர்ஸ்ட் 5 புஸ்தகங்கள் போய் நல்லா என்ன செய்யுங்க, ஆதியாகமோ யாத்திராகமோ லேவியராகமோ என்ன உபாகமத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தேவன் ஆரோக்கியமான உணவு முறைகளை கூட மனுஷனுக்கு என்ன செஞ்சிருக்காரு. இதைத்தான் நீ சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஏன் சொன்னாரு, ஏன் சொன்னாரு? நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கண்டதையும் கொடுக்குறான்ட்டு வாங்கி தின்ட்டு நம்ம என்ன செய்யறோம், அப்ப என்ன சுகமாக்குங்க ஆண்டவரே நாங்க உட்காந்து கத்திட்டு இருக்க கூடாது. ஆரோக்கியமானதை சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமா என்ன செய்வோம். நான் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளை 120 வருஷம் என்ன செய்யலாம், வாழலாம். எத்தனை வருஷம்? 120 வருஷம் வாழலாம். ஏன்னா மோசே என்ன செஞ்சிருக்காரு, 120 வருஷம் வாழ்ந்திருக்க. கண்ணு என்ன செய்யல, மங்கவே இல்லை, பலன் குறையவே இல்லை. ஆண்டவர் இருக்கும், அப்பா டைம் ஆச்சுவா போவோம் நேரம் போயிட்டாரு, அவ்வளவுதான். அப்படிதான் என்ன இருக்கணும், வாழ்க்கை அப்படிதான் என்ன செய்யணும் இருக்கணும். தேவன் அதுக்கு தான் டெய்லி புரோட்டாவே சாப்பிட்டுக்கிட்டு 120 வருஷம்ன்றது என்ன செய்யக்கூடாது, கனவு காணவே கூடாது. ஏன்னா புரோட்டா என்ன, மைதா. வெறும் மைதாவை தின்ட்டு என்ன செய்யறது, நான் பலனா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன் சொல்றதுனால ஒண்ணு. டெய்லி இட்லியும் தோசையுமே அரிசியவே தின்னுட்டு நான் ஆரோக்கியமா இருப்பேன் ஹல்லேலூயான்னா ஒண்ணு என்ன செய்யாது. ஆரோக்கியமா என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. நல்ல தேவன், அதனால தான் பாருங்க, தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக தான் கனி விருட்சங்களையும் விதை தரும் பூண்டுகளையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான், இப்ப அப்படியே அதை ஆப்போசிட்டா மாத்தி. ஏன்னா இப்ப நல்லா கவனிங்க, ஜெபிக்கிற என்கிட்ட பிசாசு வந்து ஏன் ஆரோக்கிய திருடணும்னு முயற்சி பண்றான். அப்ப எப்படிதான் திருடணும்னு முயற்சி பண்ணுவான், அவன் நேரா வந்து நின்று டம்முன்னு காதுல ஒரு அடி அடிச்சு காது வலி உண்டாக்கி விட்டு போக மாட்டான். அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது டம்முன்னு கீழே தள்ளி விட்டு என்ன செய்ய மாட்டான், காலை ஒடிக்க மாட்டான். பிசாசு எப்படி திருடுறான்னா, முதல்ல எனக்குள்ள ஒரு ஆசை என்ன செய்யறான், கடையில போகும்போது கலர் கலரா பாட்டிலா அப்படியே அடுக்கி என்ன செய்யுது, ஜூஸ் கலர் கலரா என்ன செய்யுது. ஆனா வெளியில படம் மட்டும் பாத்தீங்கன்னா கொய்யா பழமானி இருக்கும், மாம்பழமானி இருக்கும், அங்க என்ன இருக்கும், திராட்சை பழமானி இருக்கும். ஆனா உள்ள என்னது, வெறும் கலர் பொடியும் சீனி கெமிக்கலும் வச்சிருக்காங்க. பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, பாஸ்டருடைய ஆரோக்கியத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப தாகமா இருக்கிறாரு, நாங்க ஒரு ஜூஸ் வாங்கி என்ன செய்யுங்க குடிங்க. என்ன உடனே நான் 4 ஜூஸை குடிச்சா என்ன ஆகும், எனக்கு அப்படியே சுகர் சுருன்னு ஏறும். அப்படியே அவ்வளோதான், அப்படியே டயர்டாகி உட்கார வேண்டியதான். பார்த்தீங்களா, பிசாசு தந்திரமா என்ன பண்றான், செயல்படுறான். நாம தான் என்ன செய்யணும், உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை வச்சிருக்காருங்க. நீங்க வாங்கி என்னத்தை கொடுக்குறீங்க, எதை கொடுக்குறோம் நம்ம? வீட்டுக்கு போகும்போது வரும்போது முட்டாய் 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 முட்டாய்னு என்ன செய்யறது, நம்ம அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால அது என்ன ஆகுது, வியாதியில பெருகுது. நாம் ஆரோக்கியத்தை தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, பக்கத்துல பேசுறோம், தேவன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, தேவன் எதை கொடுக்கிறவருங்க, ஆரோக்கியத்தை. அவன் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்துல வெறும் சீனி மட்டும் தான் இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது, வெறும் சோறு மட்டும் தான் இருக்கு, அவ்வளவுதான் இல்லையா? ஆண்டவர் பாருங்க, நாம் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் அன்றைக்கே கொடுத்துட்டு போயிட்டாரு. கொடுத்துருக்காரா இல்லையா? கோதுமை விளையுது, இன்னைக்கே வந்துச்சு கோதுமை. ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அதையும் சிருஷ்டிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, நன்மைக்காய் சிருஷ்டித்து வச்சாரு. பிசாசு என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் கோதுமையை கொடுத்தாரு, பிசாசு மைதா கொண்டு வந்துட்டான். அப்படியே எப்படி அதுல அடி சாப்பிட. அப்படி இந்த நான் இடையில இந்த ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. இந்த மைதாவை வந்து எதுக்கு கொடுப்பாங்களாம், எலி இருக்குல்ல, எலிக்கு என்ன பண்ணுவாங்களாம், மைதாவை அதிகமா கொடுப்பாங்க. எதுக்குன்னா சுகர் மருந்தை டெஸ்ட் பண்றதுக்கு. எதுக்கு? என்ன சுகருக்கு மாத்திரை மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்களே, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க, மிருகங்களுக்கு கொடுத்தா என்ன செய்வாங்க, எலிக்கு இந்த இதுக்கெல்லாம் மிருகங்களுக்கு கொடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க இந்த மருந்தெல்லாம், கண்டுபிடிக்கிற மருந்தெல்லாம். ஏன்னா அப்படி இல்லைன்னா சைடு எஃபெக்ட் வேற ஏதாவது என்ன செஞ்சிடும். அப்ப என்ன பண்ணுவாங்களா, அந்த சுகரை கூட்டுறதுக்காக எலிக்கு மைதாவில் செஞ்ச பொருள்லாம் அதிகமாக என்ன செய்வாங்களாம். மைதா தின்னு என்னது எதை கூடுது எலிக்கு, சுகர் கூடுது. சுகர் கூடுன உடனே இவங்க கண்டுபிடிச்ச மருந்து என்ன பண்ணுவாங்களாம்,
அந்த ஊசி அவங்களுக்கு என்ன செய்வாங்களாம், சுகர் குறையுதா இல்லையான்னு என்ன செய்வாங்களாம். ஆனா அந்த மைதாவை நம்ம வாரி 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 என்ன செய்யறோம், புரோட்டா புரோட்டா என்னது, புரோட்டா, பீஸா, பப்ஸு, பிஸ்கட்டு. இடையில ஒரு பாஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. அப்போ அவர் வந்து இந்த நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட் தான் என்ன செய்வார், அதிகமாக சாப்பிடுவார். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை படம் போட்டு என்னது, அப்படியே கோதுமை படமாக இருக்கும், அப்படியே உடைச்சா குருணா குருணாமானி என்ன செய்யும் இருக்கும். அப்போ ஒரு நாள் இடையில வந்தார், என்னன்னு தெரியல, சுகர் ரொம்ப என்ன செஞ்சிருச்சு, கூடிருச்சு. ஆனால் இந்த நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட் தான் நான் சாப்பிட்றேன். நான் அப்போ திருப்பி நான் பார்த்தேன், நீங்கள் இந்த படத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, படத்தை பார்த்து வாங்காதீங்க, அதுக்கு பின்னாடி திரும்பி எழுதி இருக்கிறத பார்த்து வாங்கன்னு சொன்ன பாருங்க. அதில் 70% மைதாவில் தான் என்ன செஞ்சிருக்கு அந்த பிஸ்கட்டு. நீங்கள் சாப்பிட்ற எல்லா பிஸ்கட்டும் 70% மைதாவில் தான் செஞ்சிருக்கு. மைதாவை வாரி வாரி நம்ம சாப்பிட்டுட்டு, புரியுதா, சுகர் கூடிருச்சுன்னு என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா சாப்பிட்றது என்னது, மைதாவை சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் நான். என்னன்னா, தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை தருவதற்காக ஆரோக்கியமான உணவு முறைகளை என்ன செஞ்சாரு, கர்த்தர் ஆரோக்கியத்தை தான் கொடுத்தாரு நமக்கு. அல்லேலூயா. தேவன் நாம் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு ஆசீர்வாதமான உணவுகளை நமக்காக என்ன செஞ்சாரு, கர்த்தர் தந்திருக்கிறாரு. போய் கடையில் வாங்கும்போது நல்லா என்ன செய்யுங்க, காய்கறிகளை நிறைய என்ன செய்யுங்க வாங்குங்க, நல்ல பழங்கள் என்ன செய்யுங்க வாங்குங்க. ஆமென். அதை விட்டுட்டு பிசாசுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இடத்தை கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஓகே. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, எடுக்கிறவர் அல்ல, எல்லாம் சொல்லுங்க, தேவன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. 2வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் மனிதன் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஆமென். 2வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனத்தை பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம் சொல்லி தான் அவனுக்கு என்ன செய்யறாரு, சரிங்களா, அவனுக்கு எல்லாம் நல்லதை உண்டாக்கி வச்சுட்டு அதை நீ என்ன செய்யலாம், நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்லி என்ன செய்யற அவனுக்கு கொடுக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்னா, தன்னுடைய சொந்த குமாரனையே என்ன செய்கிறவராய் இருந்தாரு, தந்தவர். நமக்காக, மனு குலத்திற்காக யாரை கொடுத்தாரு, ஒரே பேரான குமாரனையே நமக்காக அவர் கொடுக்கிறவராய் இருந்தாருங்க. அல்லேலூயா. ரோமர்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்றது. அப்படின்னா பரலோகத்துடைய பெரிய பொக்கிஷமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இல்லையா. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் அவனுடைய பிள்ளை தான் அவனுக்கு பெரிய சொத்துன்னு என்ன செய்யுது. இப்போ ஒருத்தன் சொல்றான், இந்த சொத்து வேணுமா இந்த பிள்ளைகள் வேணுமான்னு கேட்டா எதுங்க தேர்ந்தெடுப்பீங்க, பிள்ளை தாங்க எனக்கு சொத்துன்னு என்ன செய்வோம். அப்ப பரலோகத்துல எண்ணிராத நன்மைகள் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுது, குமிஞ்சிருக்கு. ஆனா அதை காட்டிலும் ஒரு பெரிய சொத்து என்னது, இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்தின் பொக்கிஷங்க. அந்த பொக்கிஷத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் என்ன செஞ்சாரு, தந்தார். அதுதான் அவருடைய குணம். என்ன குணம் அவர் குணம், கொடுக்கிற குணம். எந்த அளவுக்கு கொடுத்தாருன்னா, எனக்காக உங்களுக்காக தன்னுடைய குமாரனையே அவர் கொடுக்கிற அளவுக்கு இறங்கி இருக்கிறாரு. குமாரனையே கொடுத்தவரு உங்களுக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? இயேசுவை உங்களுக்காக கொடுத்திருக்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்க மாட்டாரா? இயேசுவையே உங்களுக்காக அங்கிருந்து அனுப்புனவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க மாட்டாரா? பக்கத்துல பாசம் அவரையே தந்தார் என்றால் அவர் எப்படி எதையும் தரமாட்டேன்னு சொல்லுவாரு? தரமாட்டேன்னு சொல்லுவாரா? உங்களுக்காக பிள்ளையவே கொடுத்துருக்காருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் தரமாட்டேன், உங்களுக்கு சுகத்தை ஒரு 1000 கொடுக்க மாட்டாரா? உங்களுக்காக அவருடைய மகனையே என்ன செஞ்சிருக்காரு, எதுக்கு கொடுத்தாரு? சாகிறதுக்கு கொடுக்கிற அளவுக்கு அவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஆமென். அவர் பெரிய கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் கொடை வள்ளல். இயேசு என்ன செஞ்சாருங்க, இயேசு என்ன கொடுத்தாரு, தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாருங்க. எப்படிப்பட்டவர் அவரு, தன்னுடைய உயிரையே கொடுக்கிற அளவுக்கு அவர் பெரிய கிவரா இருக்கிறாரு. தேவன் எந்த அளவுக்கு கொடுக்கிறவர்னு பாத்தீங்களா? எதை கொடுக்கிறாரு, சொந்த குமாரனையே கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எதை கொடுக்கிறாரு, ஜீவனை. யாரை கொடுக்க முடியுமா? அவனை வேணா கொள்ளுங்க, என்ன விட்டுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு 2 பேரை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, இப்படி கூட சொல்றேன், மனுஷன் என்னுடைய என்ன சொல்றேன், அப்பாவையும் பிள்ளையும் பிடிச்சிட்டாங்கன்னா யாரு என்ன சொல்லுவாங்க, 2 பேருக்கும் இன்னைக்கு என்னது
2 பேருக்கும் போட்டி. எப்படி? அவனவனா கொண்டுருங்க, இவனவனா மாறி மாறி இவங்களே கொண்டுக்குறாங்க. அவன் கொள்றதுக்கு முன்னாடி இவரை என்ன செஞ்சிடறான், அவர் கொண்டு போடுறான். அப்படிப்பட்ட உலகத்துல தான் என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். புரியுதா? ஆனா தேவன் பாருங்க, தன்னுடைய உயிரையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா வாழ்றதுக்காக உங்களுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறாருன்னா ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தர மாட்டாரா? ஆமென். ஒரு உயர்வு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஜீவனையே கொடுத்தவர். அல்லேலூயா. பக்கத்துல பாஸ்டர், உங்களுக்காக உயிரையே கொடுத்தவர் எப்படி அதெல்லாம் தரமாட்டேன்னு என்ன செய்வாரு, சொல்லுவாரு. அல்லேலூயா. தேவன் சொல்லுங்க, தேவன் எடுக்கிறவர் அல்ல, தேவன் கொடுக்கிறவர். ஆமென். ஒரே ஒரு வேத பகுதியை மட்டும் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். யோபுக்கு எழுதின புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் எடுங்க. நிறைய நேரங்கள்ல இந்த வசனத்தை தான் அநேகர் என்ன செய்யறாங்க, இந்த வசனத்தை தான் காட்டுவாங்க. கத்தர் கொடுத்தாருங்க, கத்தர் எடுத்துட்டாருங்க, கத்தருக்கு சோத்திரங்க. என்ன சொல்றது? யார் சொன்ன? யோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அதுக்கு முன்னாடி நிறைய காரியத்தை யோபு செய்யறாரு. என்ன செய்யறாரு பாருங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து தரையில கிடக்காரு. என்னது? சால்வையை கிழிச்சு தலைய மொட்டையை போட்டு என்ன செய்யறாரு, உட்கார்ந்து கிடந்துட்டு சொல்றாரு, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். நிறைய தேவ பிள்ளைகள் இந்த ஒரு வார்த்தை என்ன செய்யறாங்க, அப்படியே வாக்குத்தத்தம் பண்ணி பிடிச்சுக்குவாங்க. எப்படி? கத்தர் கொடுத்தாரியா, கத்தர் அள்ளி அள்ளி கொடுத்தாருங்க, இப்ப கத்தர் என்ன செஞ்சுட்டாரு, ஒண்ணு அள்ளிட்டாருங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. நான் நல்லா இருந்தேங்க, கத்தர் நல்லா கொடுத்தாருங்க, இப்ப கத்தர் என்ன செஞ்சுட்டாரு, நல்லா இருந்தேங்க, திடீர்னு கத்தருடைய அடிச்சு கீழே விழுந்தாங்க, கால் ஒடிஞ்சிருச்சுங்க. அப்படி என்ன செய்யறாங்க? யார் கொடுத்தது? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் நாமத்துக்கு சோத்திரம். இத சொன்னது யாரு? தேவன் சொன்னாரா, யோபு சொன்னாரா? யோபுட்ட கத்தர் போய் நான் கொடுத்தேன், நான் எடுத்தேன், என் நாமத்துக்கு சோத்திரம் அவர் என்ன செய்யல, தேவன் சொல்லல. யோபு சொல்றாரு, கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்தாரு, கத்தருக்கு சோத்திரம். அதனால நான் இப்படி இருக்கேன், நீங்களும் இப்படித்தான் இருக்கணும். யோபு யார்ட்டையும் என்ன செய்யல, அப்படி யார்ட்டையும் சொல்லல யோபு. அது யோபுடைய வார்த்தைகள். என்னது? யாருடைய வார்த்தை? யோபுடைய வார்த்தை. ஆனா நீங்க 1வது அதிகாரத்தை நல்லா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யோபுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. வாசித்து பாருங்க 1வது அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் எப்படி இருந்தான், பெரியவனா இருந்திருக்கான். யாரு? யோபு. பெரியவனா என்ன செஞ்சிருக்கான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ்ந்திருக்கான், குறைவில்லாதவனாய் வாழ்ந்திருக்கான். யாருனால வாழ்ந்தான்? பிசாசு அவனுக்கு கொடுத்தான் இல்ல. வாசித்து பாருங்க, வேதம் சொல்லுது, பிசாசு என்ன சொல்றான் பாருங்க ஆண்டவரை பார்த்து. 9வது வசனம் பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அப்ப யாருங்க வேலி அடைச்சிருக்கிறது? வேலியை உருவுறது யார் வேலை? பிசாசு வேலை. வேலியை அடைக்கிறது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. நம்ம ஆண்டவர் வேலையை உருவிட்டாருங்க, ஆண்டவர் பாதுகாப்பு எடுத்து விட்டாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, அந்த வேலை யாரும் அவர் என்ன செய்யறது இல்ல, அந்த வேலையை தேவன் செய்யறது இல்ல. பிசாசே தேவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே விருதாவாகவா யோபு தேவனுக்கு பயந்து என்ன செய்யறான், நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கு. நல்லா கவனிங்க, யோபு இந்த அளவுக்கு பெரிய ஆளா ஆகிறதுக்கு காரணம் யாரு? தேவரீர் நீர் அவனை ஆசீர்வதிச்சதுனால அவன் சம்பத்து பெருகி இருக்கு. புரியுதா? யார் ஆசீர்வாதத்தை கொடுத்தது? யோபுவின் கையின் கிரியில கர்த்தர் என்ன செஞ்சாராம், ஆசீர்வதிச்சதுனால அவன் சம்பத்து என்ன பண்ணிருக்கு பாருங்க. தேவன் நம்முடைய கையின் கிரியில என்ன செய்யறாரு, ஆசையை தான் வதிக்க தெரியும், அவருக்கு கொடுக்க தான் தெரியும். நமக்கு நம்ம கையினுடைய வேலையை அவருக்கு பெருகத்தான் பண்ண தெரியுமே தவிர அதுல இருந்து அவருக்கு எடுக்க தெரியாதுங்க. ஆனா யோபு என்ன சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தாராம், கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தரை வேலையை உருவி விட்டாரு, கர்த்தர் ஆசீர்வாதத்தை எடுத்தாரு. இல்ல,
தேவன் யோபுவை ஆசீர்வதித்து அவனை பெரிதாக்கினாரு. பிசாசு அவனுக்கு தீமையை கொண்டு வந்து அவனுக்கு நன்மை என்ன செஞ்சுட்டான், எடுத்துட்டான். இந்த வெளிப்பாடு நிறைய பேருக்கு இல்லாததுனால நிறைய தேவ பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா தேவன் என்ன செய்யல, தேவன் ஆசீர்வதிக்க தான் செஞ்சிருக்கிறாரு, தேவன் கொடுக்க தான் செஞ்சிருக்கிறாரு, தேவன் உயர்த்த தான் செஞ்சிருக்கிறாரு. ஆனா யார் தான் எடுத்தது, பிசாசு தான் எடுத்தான். இப்ப பாருங்க, யோபு இந்த வார்த்தைய சொல்றான், நான் நிர்வாணியாய் தாயின் வயிற்று கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி என்ன செய்யல, அவன் தேவனை பத்தி குறை சொல்ல. ஆனா என்ன சொல்லிட்டானா, தேவன் என்ன செஞ்சிட்டாரு, எடுத்தாருன்னு சொன்னா. ஆனா 42வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா யோபு அங்க இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. யோபு 1:21 பிடிச்சிட்டு நம்ம உட்கார்ந்துருக்க கூடாது. யோபு 42வது அதிகாரத்துல வாசித்து பாருங்களேன். 42:3 1 கூட வாங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன்னு சொல்றாரு. கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் யோபுட்ட. யோபு இந்த வார்த்தையில சொல்றாருல, நான் வந்தேன், கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னோன்னு யோபுட்ட ஆண்டவர் கேட்கிறார், யோபுவே நீ எனக்கு என்ன செய்ய, பதில் சொல்லு, இது எல்லாவற்றையும் நான் சிருஷ்டித்து உண்டாக்கி இருக்கிறேன்னு சொன்னோன்னு யோபு என்ன பண்றாரு, யோபு என்ன சொல்றாரு, ஐயோ அறிவில்லாம ஆகையால் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாத என்ன செஞ்சிட்டேன், அழைப்பிட்டேன்னு அவரு ஒப்புக்கிட்ட, அதை என்ன செஞ்சிட்டாரு, ஒப்புக்கொண்டாரு. நான் என்ன செஞ்சிட்டேன், ஆண்டவரே தெரியாம என்ன செஞ்சிட்டேன், நானு நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்ன செஞ்சிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன் ஆண்டவரேன்னு என்ன செய்யறாரு, தெரியாம சொல்லிட்டேன்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு. அடுத்தலாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் என்ன செஞ்சுக்கிறேன், என் வாயை கையால நான் பொத்திக்கிறேன் ஆண்டவரே, நான் செய்யறதெல்லாம், நான் பேசுனதெல்லாம் என்னது தப்புன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் யோபுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோபு எப்படி ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. கர்த்தர் யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் என்ன செய்யறார். 12வது வசனம் பாருங்க, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஏர் மாடுகளும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகள் அவனுக்கு பிறந்தார்கள். கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. கர்த்தரும் பாருங்க, தேவன் ஏற்கனவே அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பிசாசு அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், எடுத்து கொண்டு போயிட்டான். அப்படியே அவன் ஆண்டவர் விடல, அவனை 2 மடங்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதான் கர்த்தர். ஆமென். எப்படி கொடுக்கிறவர், 2 மடங்காக தருகிறவர். அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிறவர் தான் கர்த்தர். அப்படிதான் கர்த்தருக்கு என்ன செய்ய தெரியும், அப்படித்தான் கர்த்தருக்கு கொடுக்க தான் தெரியுமே தவிர தேவனுக்கு என்ன செய்ய தெரியாது, எடுக்க தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கு உங்களுக்கு ஆசீர்வதிக்க தான் தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கு உங்களை ஆசீர்வதிக்க மட்டும் தான் தெரியும், உங்ககிட்ட இருந்து எடுக்க தெரியாது. தேவனுக்கு உங்களுக்கு கொடுக்க தான் தெரியும், உங்ககிட்ட இருந்து எடுக்க, தேவனுக்கு ஆசீர்வதிக்க தான் தெரியும், தேவனுக்கு சபிக்க. அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யறது இல்ல. வேதத்துல ஒரு நீதிமான கர்த்தர் தண்டிச்சதா ஒரு இடத்துல கூட நீங்க என்ன செய்ய முடியாது. யார, துன்மார்க்கன ஆண்டவர் கைவிட்டிருக்காரு, துன்மார்க்கன ஆண்டவர் தண்டிச்சிருக்காரு, பாவம் செய்யறவன என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர் தண்டிச்சு. ஆனா ஒரு நீதிமான கூட தேவன் தண்டித்ததாக வேதம் சொல்லவே இல்லை. ஒரு ஊருக்குள்ள லோத்துடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு ஊரு ஃபுல்லா அக்கிரமம் செய்து என்ன செய்யுது, பாவம் செய்து ஆண்டவர் அந்த ஊரை அழிக்கணும்னு என்ன செஞ்சிட்டாரு. சோதம் குமர பாவம் ஆண்டவருக்கு முன்பாக பெரிய அருவருப்பாயிருச்சு. ஆண்டவர் அந்த ஊரையே என்ன செய்யறாரு, அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. ஏன்னா பாவம் என்ன செஞ்சிருச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு நீதிமான் என்ன செய்யறான், ஒரு நீதிமான் லோத்து இருக்கான். ஒரு ஆள் தானே போனா போட்டு ஊரோட சேர்ந்து போகணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, ஆண்டு அனுமதிக்கல. அந்த அழிவில் இருந்து அந்த லோத்தை மட்டும் கர்த்தர் காப்பாத்துறாரு.
அல்லேலூயா. நீதிமானையும் துன்மார்க்கனையும் ஒரே மானி அழிக்கிறது தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியம். ஒரு நீதிமான் இருந்தா கூட நீ பாருங்க, நீ பாவம் அக்கிரமம் பெருகி போய் கிடக்கு. ஆண்டவர் ஏன் அழிக்காம இருக்கிறாரு? ஏன் அழிக்காம இருக்கிறாரு? நீதிமானாகிய நீ உங்களும் என்னைனாலதான் இந்த ஊர் நல்லா இருக்குங்க. இல்லாட்டி என்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் என்னைக்கும் உலகமே அழிஞ்சு போயிருக்கும். ஆனா ஏன் அழியாம இருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு பட்டணத்துல ஒரு நீதிமான் இருந்தா கூட அந்த நீதிமான கர்த்தர் என்ன செய்யறாரு? காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல ஒரு இடத்துல கூட நீதிமான கர்த்தர் தண்டிச்சதாக ஒரு வேத பகுதி கூட, அக்கிரமம் செய்யறவன் அழிக்கப்படுறான், அக்கிரமம் பண்ணவனுக்கு வியாதி வந்திருக்கு, தேவனை பரீட்சை பார்த்தவனுக்கு வியாதி வந்திருக்கு, தேவனை சோதிச்சவனுக்கு எல்லாம் வந்திருக்கு. தேவனை நம்பினவனுக்கு ஒரு தீமை அனுமதித்ததாக இந்த வேதாகமம் சொல்லவே. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் எதையாவது ஒண்ணு கொடுத்து என்ன பண்றாரு? என்ன சோதிக்கிறார் நினைக்கிறாங்க. நல்ல கவனிங்க, தேவன் ஒரு நாளும் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு கடனை கொடுத்து உங்களை என்ன செய்ய மாட்டாரு? சோதிக்க மாட்டாரு. நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு வியாதி கொடுத்து ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல? தேவன் எவனையும் அப்படி சோதிக்கிறது இல்ல. நல்லா இருக்கிறவனுக்கு நல்ல ஓஹோன்னு வளர்ந்து வரவனுக்கு ஒரு பிசினஸ்ல நஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல. தேவன் அப்படி சோதிக்கிற. தேவன் ஒரு மனுஷனை திருத்த விரும்பினார்னா, தேவன் ஒரு மனுஷனை சரியாக்க விரும்பினார்னா எப்படி சரியாக்குவார்னா, ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். இந்த வசனத்தை எல்லாம் நல்லா பிடிச்சு வச்சுக்கணும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனம் வாசிங்க, சத்தமா வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, தேவன் எதை பயன்படுத்துறாரு? உங்களுக்கு ஒரு நீதியை கற்றுக் கொடுக்கணும்னா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. ஆமென். உங்க காலை ஒடிச்சு என்ன செய்யறது இல்ல? ஒரு நீதியை பயன்படுத்துறது இல்ல. கழுத்து திருகி நீதி என்ன செய்யறது இல்ல? பயன்படுத்துறது இல்ல. உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை, ஒரு தோல்விய, ஒரு குறைவை உண்டாக்கி உங்களுக்கு ஆண்டவர் ஒண்ணு என்ன செய்யறது கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. தேவனுடைய மனுஷன் நற்கிரியை செய்ய தேறினவர்களாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும். ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்றாருன்னா எப்படி கடிந்து கொள்வாரு? வார்த்தையின் மூலமா தான் கடிந்து கொள்வாரு. புரியுதா? சபைக்கு நீங்க வர்றீங்க, எப்படி ஆண்டவர் உங்களை திருத்துவாருன்னா, கம்பெடுத்து 4 போட்டு சப்பு சப்பு சப்புன்னு போட்டு உங்களை என்ன செய்யறது இல்ல, அப்படி திருத்துறது இல்ல. தேவன் வார்த்தை தான் அனுப்புறாரு, வசனத்துல தான் இடைபடுகிறார். தேவன் ஒரு மனிதனோடு அவனை சீர்திருத்தலும் அவனை கடிந்து கொள்ளணும்னா எப்படிதான் கடிந்து கொள்றாரு? வார்த்தையின் மூலமா தான் கடிந்து கொள்றாரு. அதனாலதான் வசனத்தை கேட்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்ற உணர்வோடு என்ன செய்யணும்? நம்ம இருந்தோம்னா கர்த்தர் அந்த வார்த்தை மூலமாக என்னோட என்ன செய்வாரு? இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யறார்? வார்த்தை மூலமாக இடைபடுகிறார். அப்ப என்ன என்ன இதுல இருக்கணும்? ஆண்டவரே நீர் என்கிட்ட பேசுறீங்க, ஆண்டவரே இந்த வேத வாக்கியம் என்கிட்ட நேரம் என்கிட்ட என்ன செய்கிறது? என்கிட்ட வருது. அப்ப என்ன பண்ணுது? என்ன கடிந்து கொள்ளுது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களை தூக்கி மட்டும் விடாது, உங்களை என்ன பண்ணும்? உங்களை கடிந்து கொள்ளும். அப்படின்னா என்னன்னா, தவறான ஒரு காரியத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தை என்னோட என்ன செய்யும்? என்னோட பேசார், நீ செய்கிறது தவறு, நீ போகிறது தவறு, நீ விரும்புகிற காரியம் தவறு, நீ செய்கிற காரியம் தவறு, நீ சிக்குண்டு கிடக்கிற இந்த காரியம் தவறுன்றதை எது பேச? என்னோடு வார்த்தை பேச. ஒரு மனுஷன் பேசுறது இல்ல, வார்த்தை தான். அடுத்து என்ன பண்ணுது? கடிந்து கொள்ளுது. அடுத்து சீர்திருத்துது. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? கர்த்தர் எப்படி சீர்திருத்துவாரு? வார்த்தையின் மூலமாக சீர்திருத்துவார். அல்லேலூயா. வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடான காரியம் எங்க எனக்குள்ள என்ன செய்யுது இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை இப்படி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு, இந்த காரியம் தேவனுக்கு அருவருப்பான ஒன்றாச்சு அப்படின்னு எது திருத்தும்? நம்மளை சீர்திருத்தும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் கர்த்தர் சீர்திருத்துவாரு. புரியுதா? நீங்க நல்லா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கல்லு தட்டி கீழே உழுக விட்டு உங்களை என்ன செய்ய மாட்டாரு? தலையில ஒரு அடியை கொடுத்த பத்தியா, தலை சிந்தனை சரியில்லை, அதனாலதான் உனக்கு தலையில என்ன செஞ்சிருக்கு? அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தேவன் அப்படி சீர்திருத்துகிறவர் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை என்ன செய்கிறாரு? அடுத்து என்ன பண்றாரு? நீதியை படிப்பிக்கிறார். எப்படி படிப்பிக்கிறாரு? உங்களுக்கு ஒரு தீமையை அனுமதிச்சு உங்களுக்கு ஒரு நீதி என்ன செய்யறது இல்ல. ஒரு கடனை உங்களுக்கு அனுமதிச்சு, கடன்காரங்களாம் இப்படிதான் வேதனைப்படுவாங்கன்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களுக்கு
ஒரு வியாதியை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து, வியாதியஸ்தர்கள்லாம் இப்படித்தான் கண்ணீர் வடிப்பாங்கன்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை மூலமா தான் உங்களுக்கு நீதியை படிப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லுவார். இதுதான் பேசுது, வார்த்தை மூலமா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை சரிப்படுத்த விரும்பினார்னா ஒரு தீமையும் ஒரு சோதனையும் கொடுத்து என்னை சரிப்படுத்துவதல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு என்னை சரிப்படுத்துகிறார். நான் சொல்றேன், இதை கொண்டு, வசனத்தை கொண்டு. அதனாலதான் வார்த்தை என்ன செய்யணும் எடுத்து. தேவன் என்ன சரிப்படுத்தினா எப்படிதான் சரிப்படுத்துறாரு? வசனத்தின் மூலமா சரிப்படுத்தினா. வசனமே நான் வாசிக்கிறது இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியாது? நான் எப்படி சரியாக முடியும்? ஆண்டவர் என்கிட்ட பேச விரும்புறாரு. எப்படி பேச விரும்புறாரு? நிறைய பேர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. எப்படிதான் பேசுவாரு? அப்படி நேரா வானத்துல இருந்து கூரையை பிரிச்சுக்கிட்டு வீட்டை காங்கிரீட் வீட உடச்சிக்கிட்டு அப்படியே உள்ள வந்து மகனே மகளே அப்படி ரெண்டு கையை நீட்டிட மாட்டாரு. ஆண்டவர் இப்படிதான் பேசுவாரு, வார்த்தையின் வழியா தான் பேசுவாரு. வசனத்தை எடுத்து உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் கேட்கிறேன் போது வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நான் சொன்ன கர்த்தர் வார்த்தை வழியாக பேசுகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக சிலருக்கு தேவன் நேரடியாக வந்து காட்சி கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம அதை கனவு கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. கிடைக்கும் விருப்பப்படுறோம், ஆண்டவரே நீ நான் உங்களை சந்திக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கிடைக்கல. ஆனா அதுக்காக என்ன செஞ்சிடறது? ஆண்டவரே பேசலன்னு அர்த்தமா? தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மூலமாக என்ன செய்கிறாரு? பேசுகிறார். ஆனா எதன் வழியாய் பேசு? அப்படியே நல்லா கவனிங்க. தேவனே நேரா வந்து உங்கள்ட்ட பேசினா கூட எது தெரியுமா பேசுவாரு? வசனத்தை தான் பேசுவாரு. ஆமென். நிறைய பேருக்கு நிறைய அப்படியே வெள்ளையா வருது, அப்படியே இங்க வந்து நிக்குது, அங்க வந்து நிக்குது, என்னென்னமோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கதையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க. சில விசுவாசிகிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே ஒரு வெள்ளையா வெண்வஸ்திரம் தரிச்ச மாதிரி ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே இந்த ரூம்ல வந்து நின்னாங்க. நின்று என்ன சொன்னாங்க? என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்கன்னே என்னமோ காமிச்சாங்க. என்னென்ன ஆகுதுன்னா அது என்னது? அது தேவனே கிடையாது. தேவன் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு? கர்த்தருடைய வார்த்தையை பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை அவர் பேசுவார். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன இன்னைக்கு பிசாசன் சில நேரம் என்ன செய்யறான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சுக்கிட்டு, அது வேற ஒரு டாபிக். பிசாசும் ஆண்டவர் மணியை என்ன செய்யறானா அப்படியே ஒரு ஆக்ஷனை போட்டு அப்படியே வந்து என்ன பண்றான்? காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கான் நிறைய இடத்துல. நல்லா கவனிக்கணும். தேவன் எப்பயுமே வார்த்தையின் வழியா தான் என்ன செய்வாரு? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது எதை பேசுவாரு? வசனத்தை தான் பேசுவார், வார்த்தை வழியா பேசுவார். அப்படியே உங்களுக்கு கனவுல கூட வந்தாருன்னா கூட அப்படியே பூதமணி வந்துட்டு அப்படியே பூதமணி போக மாட்டாரு. வந்தாருன்னா எதை பேசுவாரு? வசனத்தை தான் பேசுவார். அல்லேலூயா. அப்ப எதுல ஊண்டி இருக்கணும் நம்ம? இன்னொன்னு பாருங்க, நிறைய பேருக்கு ஆண்டவர் வசனத்தை பேசுவார். அவர் என்ன வசனம் பேசுறாரு நமக்கு என்ன செய்யாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சாதானே தெரியும். நமக்கு தெரியாத வசனத்தை அவர் என்ன செய்யறாரு? பேசிட்டு இருக்காரு. நமக்கு என்ன தெரியல? வசனம் தெரியல. அதனால தேவன் தான் பேசினாருன்னு நமக்கு. தேவன் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள்ட்ட பேசுறாருன்னா அது வசனத்துக்கு ஒத்து என்ன செய்யும்? வசனத்துக்கு ஏற்றதாக இருக்கும். வசனத்துக்கு எதிரான ஒண்ணு என்ன செய்ய மாட்டாரு. நீ எப்படினாலும் இருந்துக்கலாம் மகனே, அவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க, நீ கவலைப்படாத, நீ செய்யறது செய்யி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. அப்படியே சொல்லுவாரு. சொல்லுங்க, அப்படியே சொல்லுவாரு. நான் ஒரு தவறான இடத்துக்கு போறேன்னு வைங்க, ஆண்டவர் பரவாயில்ல மகனே, யார் உன் கூட வந்தாலும் பரவாயில்ல, நீ போ மகனே, நீ போய் என்ன செய்ய, அவனை போய் 2 இழுப்பு இழுத்துட்டு வா, போ, நான் அவன் கூட இருக்கேன், நான் உன் கைகளை பலப்படுத்துவேன், நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புவாரா? ஒருத்தர் உங்களை பேசிட்டான்னு வைங்க, சண்டை போட்டான், நீங்க ஜோம் பண்ணி ஆண்டவரே அவனை 2 இழுப்பு இழுக்கலான்னு போறேன், எனக்கு ஒரு என்ன செய்யுங்க, எனக்கு பலனை கொடுங்கன்னு ஆண்டவர் டக்குன்னு காட்சி அளித்த தைரியமா போகும் மகனே, நான் அல்லவா உன்னை அனுப்புகிறது, போய் உனக்கு இருக்கிற பலத்தோட என்ன செய்ய, போய் 2 கொடுப்பு கொடு அவனை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு? இல்ல மகனே, ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? வசனத்தோட பேசுவாரு. உன் சத்துரு உனக்கு ஒரு கணத்துல அரைஞ்சான்னா நீ மறு கணத்தையும் காட்டுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. புரியுது? ஆண்டவர் எப்படி பேசுவாரு? எங்க இருந்து பேசுறாரு? வசனத்துல இருந்து தான் பேசுறாரு. அப்ப இப்ப ஆண்டவரே உங்களுக்கே ஒரு காட்சி வந்து நீங்க எந்திரிச்சிட்டீங்க, இப்ப எந்திரிச்சு கிளம்புறீங்க, போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வரலான்னு கிளம்புனீங்கன்னா, போ மகளேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நீங்க வசனத்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன அப்படி அனுப்புவாரா? போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கறதுக்கு அனுப்புவாராமா? அனுப்புவாரா? அப்படி போயிடாதீங்க. ஆண்டவர் அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாரு, அப்படிலாம் யார்ட்டையும் பேசவே மாட்டாரு. ஆமா, வசனத்தோடு தான் பேசுவார். எப்படி பேசுவாரு? நீ சாந்தமும் மன தாழ்மையுமா என்ன செய்ய இரு, உன்னை நீ கீழ்ப்படிய பண்ணு, நான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள நானே, அவன் அடிக்கப்படும் போது வாய் திறக்காத ஒரு ஆட்டை போல என்ன செஞ்சானா, நான் இருந்தேன்னா நீ என்ன பின்பற்றுகிறவன் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்படிதான் ஆண்டவர் பேசுவாரு. எதன் வழியா பேசுவாரு? எல்லாம் சொல்லுங்க, உங்க கையில தான் இருக்கு. ஆண்டவர் வச்சிருக்கிற வார்த்தை எல்லாம் எங்க இருக்கு?
பேசுமையா பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பான்னு பாட்டை பாடிட்டே என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்துட்டே போயிடக்கூடாது. காலத்தை கழிச்சு ஆண்டவர் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை என்றும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. நீ உட்கார்ந்துருக்கீங்க ஒரு சூழ்நிலையில, வேதனையோடு உட்கார்ந்துருக்கீங்க, டக்குன்னு ஒரு பாட்டை போடுறீங்க. என்ன பாட்டு? என்ன பாட்டுமா? அது சினிமா பாட்டுக்கு நீ பாட்டு போடக்கூடாது. ஒரு பாட்டை போடுறீங்க, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை. ஒரு பாட்டு வந்த உடனே ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. அந்த சூழ்நிலை நீ என்ன செய்யாத, கலங்காத, திகையாதன்னு என்ன செய்யறாரு, பேசுகிறாரு. வார்த்தையை பாட்டா எழுதுனா என்ன செய்யறாங்க, அந்த வார்த்தை என்ன செய்யும்? திடீர்னு நீ உட்கார்ந்துருக்கீங்க சோகமா, ஏதோ ஒரு பிரச்சனையில உட்கார்ந்துருக்கீங்க, செவுத்துல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் என்ன செஞ்சிருக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்ப அந்த வார்த்தை என்ன செய்யுது, எது பேசுது? அந்த போர்டா பேசுது? அந்த வார்த்தை என கூட பேசுது. புரியுதுங்களா உங்களுக்கு? எது பேசுது? வார்த்தை பேசுது. திடீர்னு ரொம்ப கவலையோடு இருக்கீங்க, டிவி ஆன் பண்றீங்க, திடீர்னு ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யறாரு, அங்க பிரசங்கம் பண்றாரு, உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், கலங்காதீங்கன்றாரு. கர்த்தர் எதன் மூலம் பேசுறாரு? வார்த்தை மூலமாய் பேசு. வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? வார்த்தை வழியாய் கர்த்தர் பேசுகிறாரு. சூழ்நிலை வழியா. சில நேரம் நீங்க சும்மா வெளியில உட்கார்ந்துருப்பீங்க, இப்ப இந்த செடி கொடிகள் இந்த பறவைகள்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்ப ஆண்டவர் எப்படி பேசுவாரு? ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாரு, இதெல்லாம் விதைச்சுச்சா இன்னைக்கு? எந்த குருவியாவது விதை போட்டு சாப்பிட்டுச்சா? எந்த காக்காவது விதையை ஊனிச்சா வந்து? இல்ல. ஆனா அது டெய்லி என்ன செய்யுது? சாப்பிட்டு உயிரோடு இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் எல்லாம் போஷிக்கிற நான் உன்னை போஷிக்க மாட்டேன்னா. சூழ்நிலை வழியாகவும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கர்த்தர் பேசுகிறார். ஆனா வார்த்தையின் வழியா தான் என்ன செய்யறாரு? சூழ்நிலையை காண்பித்து வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? சூழ்நிலையை காமிச்சு பாருங்க, நல்ல ஒரு அழகான பூவை பாக்குறீங்க, ஆண்டவர் பேச எப்படி பேசுறாரு? இந்த அழகான பூவை பாக்குற, இதுக்கு எத்தனை நாள் இருக்கு? அந்த பூவு எத்தனை நாள் இருக்குங்க? நல்லா பூத்துச்சுன்னா ஒரு 3 நாள் என்ன செய்யலாம், அதை அப்படியே பார்க்கலாம். நீ நிறைய ஃப்ளவர்லாம் வச்சிருக்கீங்கல்ல, நல்லா பூத்துச்சுன்னா ஒரு 3 நாள் என்ன செய்யலாம், 10 நாளைக்கு இருக்காமா. நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 10 நாள் என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். ஆனா 11ஆவது நாள் என்ன செஞ்சிருது? வாடி உதிர்ந்த. பாண்ட சொல்றாரு, 10 நாள் இருந்து 11ஆவது நாள் உதிர்ந்து போற இதையே நான் இவ்வளவு அழகா உண்டாக்கியிருந்தேன்னா என்னுடைய பிள்ளையாகி நான் உன்னை போஷிக்க மாட்டேன்னா? ஆண்டவர் பேசுறார் வார்த்தை வழியாக. அல்லேலூயா. பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் என்ன செய்யறது இல்லை. நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவர் இப்போ கதவை திறந்து வந்து, மகளே நான் தான் வந்திருக்கேன், ஏசு வந்திருக்கேன், பரலோகத்திலிருந்து வந்திருக்கேன், இந்த மாணிக்கட்ட 1000 வந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தேவன் அப்படி பேசுறவர் அல்ல. தேவன் வார்த்தையின் வழியாக தான் என்ன செய்கிறார். என்ன சரியாக்கணும்னா, என்ன சீர்படுத்தணும்னா, என்ன நல்லா மாத்தணும்னா, ஆண்டவர் கம்ப வச்சு சப்சப்னு என்ன செய்யறது இல்ல, அடிச்சு என்ன திருத்தி மாட்டை கொண்டு போறோமா? நீ ஆடு மாடை தான் என்ன செய்யறோம், நம்ம மாடை வந்து அடிச்சுதான் என்ன பண்றாங்க, திருப்புறாங்கல்ல. ஆட்டை என்ன பண்றாங்க, ஆடுகளை அடிச்சு என்ன செய்யறாங்க, ஓட விடுறாங்க, டைரக்ஷனை திருப்புறாங்க. ஆனா தேவன் வந்து ஒரு நாள் என்ன செய்யறது இல்ல, ஆட்டு மாட்டை அடிச்சமா நம்ம அடிக்கிறது இல்ல. வார்த்தையின் வழியா சில ஆடுகள் கூட பாருங்க, அந்த மெய்ப்பன் சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன செய்யும், அப்படியே நீங்க போய் பாருங்களேன். சில வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து அதை வளர்த்த ஒரு சவுண்ட் விடுவாரு, அந்த சத்தத்தை கேட்டு எங்க இருந்தாலும் அது என்ன செஞ்சிருது, ஓடி வந்துருது. அப்ப மிருகங்களே மனுஷனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யுது, அடங்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளை எப்படி தன்னுடைய வார்த்தையினால் என்ன செய்யறாராம், சீர்படுத்துகிறார். ஆமென். அடிமைத்தனங்கள்ல இருந்து வெளியே கொண்டு வருகிறார். அதனாலதான் அடிமைத்தனத்துல இருக்கிற வார்த்தை அதிகமா என்ன செய்யணும். வேதம் சொல்லு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். புரியுதா? எது விடுதலையாக்குது? வார்த்தையை வாசிக்க வாசிக்க, கேட்க கேட்க கேட்க, எப்படிப்பட்ட அடிமைத்தனங்களா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும், அதுல இருந்து வெளியில வர முடியும். ஏன்னா வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவாலயத்துல வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வார்த்தையை கேட்கும் போது அங்க ஒரு பிசாசு என்ன செய்யுது, அலற ஆரம்பிக்குது. எதை பேசும்போது? வார்த்தையை பேசும்போது. நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அதுவும் சேர்ந்து என்ன செய்யும், பிசாசும் கதை கேட்டு உட்காந்துருக்கான், சூப்பரா சொல்லுவாரு, நல்ல கதைன்னு. ஆனா வசனத்தை பேசும்போது பிசாசு என்ன செய்ய ஆரம்பிக்காங்க, நசரேனா இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்னன்ற வார்த்தை அது என்ன செய்யுது, கேட்கு. அப்ப வார்த்தையின் வழியாக தான் தேவன் நம்மளோட என்ன செய்கிறாரு, என்ன சரியாக்கணும், என்ன சீர்படுத்தணும், என்ன நல்லாக்கணும், நான் இன்னும் என்ன பரிசுத்தமாக்கணும்னா எதை தேவன் பயன்படுத்துறாரு, சத்தியமாகிய வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவனை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். என்ன அறிவு வரணும்? தேவன் சோதிக்கிறவர் அல்ல, தேவன் என்னிடத்திலிருந்து எடுக்கிறவரும். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் கொடுக்கிறவர், தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இந்த அறிவு உங்களுக்குள்ள பெருக பெருக
ஆசீர்வாதங்களுடைய எல்லை உங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பெரிய. ஏன்னா தேவன் கொடுக்கிறவர்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எதை நீங்க உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன நினைப்பீங்க? உங்கள்கிட்ட என்னெல்லாம் ஆசீர்வாதங்களா இருக்கோ அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரணும்? இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது. வண்டியா? அது கர்த்தர் கொடுத்தது. அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்துவீங்க? நீங்களா உழைச்சிருந்தீங்கன்னா அதை எப்படி பயன்படுத்துவீங்க? அலட்சியமா பயன்படுத்துவீங்க. ஆனா ஒரு பொருளை கர்த்தர் எனக்கு தந்திருக்காருன்ற வெளிப்பாடு உங்க வந்துச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்துவீங்க? அது ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட உங்க மனசு வலிக்கும். ஏன்னா இது கர்த்தர் எனக்கு கொடுத்ததாச்சே. அல்லேலூயா. வீடு சும்மா கண்ட மாதிரி குப்பமேடு பண்ணி அதை போட்டு வைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யல. வீட்டை கர்த்தர் எனக்கு தந்தாரு, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கர்த்தரால் வந்ததுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீட்டை எப்படி வச்சிருப்பீங்க? நல்ல சுத்தமா நீட்டா நல்லா வச்சிருப்பீங்க. அதை அலங்கரிச்சு என்ன செய்வீங்க? வச்சிருப்பீங்க. யார் கொடுத்தது? அது கர்த்தர் கொடுத்தது. எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு சின்ன போனா இருக்கட்டும், இது ஆண்டவரா எனக்கு கொடுத்ததுங்க அப்படின்னா நீங்க எப்படி வச்சிருப்பீங்க? அது அந்த அறிவு வரலன்னா அப்படி இப்படி வீச பிளைட் அங்க பறக்க, இது இங்கிட்டு போக இப்படி போகவே என்ன செய்யும்? என்னன்னா என்ன அறிவு இல்ல, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. அதே போல நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த சரீரம் எனக்கு கர்த்தர் கொடுத்ததுன்ற அறிவு உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த சரீரத்தை நீங்கள் ஆரோக்கியமா பாதுகாப்பீங்க. எது? இந்த உடல், இந்த ஆரோக்கியம், இந்த கண், இந்த காது, இந்த மூக்கு, இந்த வாயெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்ததுங்க அப்படின்ற வெளிப்பாடு வந்துச்சுன்னா எப்படி வைப்பீங்க? ஆரோக்கியம். அதே போல வஸ்திரங்கள் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த வஸ்திரம். நல்ல வஸ்திரங்களை நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் தருவார். என்ன வஸ்திரத்தை? எந்த வஸ்திரத்தை கேட்கணும்? ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்க கூடாது. புரியுதா? என்ன வஸ்திரத்தை கேட்கணும்? ஆண்டவரே நான் உடுத்துவதற்கு நல்ல. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாருங்க, ஐயோ பெரிய மோசமா இருக்கு. ஊருக்குள்ள இறங்கி என்ன செய்ய முடியல, போக முடியல. சீர்கேடான வஸ்திரங்கள் என்ன செய்யறாங்க? வாலிப பிள்ளைய அவலட்சணமான வஸ்திரங்களை தரித்துக்கிட்டு ஃபேஷன் என்ற பேர்ல என்ன பண்றாங்க? அங்கங்க கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு அப்படியே ஆண்டவர் படைச்சாரு. தேவன் அவனுக்கு அற்புதமா எல்லாத்தையும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்காரு. நல்ல வஸ்திரங்கள் ஆண்டவர் நீங்க என்ன செய்யுங்க? அது விலை கூடுதலா இருந்தா கூட பரவாயில்ல, தேவன்கிட்ட நல்ல வஸ்திரங்கள் என்ன செய்யுங்க? கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவாரு? சிறந்ததை நல்லதை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நான் ஒரு வஸ்திரம் தரிச்சு போகும்போது அது யாருக்கு மகிமையை கொண்டு வரணும்? எப்பயுமே நான் அதை யோசிப்பேன். இந்த வஸ்திரத்தை நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், தேவனுக்கு இது மகிமைய. இப்போ கொஞ்சம் யோசிப்பார், நான் இங்கே கொஞ்சம் கிழிச்சிருக்கேன், இங்கே கொஞ்சம் கிழிச்சு விட்டுருக்கேன், பேண்டில் இங்கிருந்து கீழே கிழிச்சு விட்டு நான் அப்படியே என்ன செய்யறேன்? பாட்டு பாடி ஹalleluya ஹalleluyaன்றனா ஆண்டவர் அடடடா என்னமா இருக்கு நாங்க அப்படியே சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் அங்க இருந்து? என் நாமத்தை இப்படி கெடுக்கிறானே, அசிங்கப்படுத்துறானே சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. அப்படித்தான் ஆண்டவர் நிறைய நேரம் வேதனைப்படுறாருங்க. சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளை எல்லாத்துக்குமே சொல்றேன், நல்ல வஸ்திரங்கள் என்ன செய்யணும்? நல்ல விலை கூடுதலா இருந்தா கூட பரவாயில்ல, ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கர்த்தர் எவ்வளவு அவ்வளவுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நல்ல வஸ்திரத்தை கர்த்தர்ட்ட கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதற்கான ஆசீர்வாதத்தை தராரா இல்லையா? அரிசி 2 ரூபாய்க்கு வித்த காலமும் இருக்கு. இன்னைக்கு அரிசி 60 ரூபாய் 20 ரூபாய்க்கு பட்னியாவை கிடக்கிறோம். சொல்லுங்க, அரிசி விலை கூடிருச்சு, பட்னியா இருக்கிறோமா? பெட்ரோல் 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த காலம் என்ன செஞ்சது? இருந்துச்சு. இன்னைக்கு 120 ரூபாய்க்கு விற்கிது. வண்டியில் வாங்கி ஊத்தாமையா இருக்கும்? கர்த்தர் அந்தந்த காலத்துக்கான தேவையை சந்திக்கிறார்ல, அதே போலதான் வஸ்திரத்திற்கும் சொல்றேன், நல்ல ஆகாரத்துக்கும் சொல்றேன். தேவன் அந்தந்த காலத்தின் தேவையை நிச்சயமாய் சந்திக்க. சிறு வயசுல இருந்தே சிறு குழந்தைகள் கவனிக்கணும். சிறு வயசுல இருந்தே நல்ல வஸ்திரங்களை அவங்களுக்கு உடுத்தி அவங்களுக்கு என்ன செய்யணும்? பழக்கப்படுத்தணும். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நம்ம அந்த கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு அப்படியே பழகிட்டோம்னா பெருசாகும் போது என்ன அதுக்கு அந்த என்ன செய்யாம போயிடும்? இல்லாம போயிடும். சிறு வயதுல இருந்தே கற்றுக் கொடுக்கணும். அதெல்லாம் வாலிப பிள்ளைங்க நல்ல வஸ்திரங்களை என்ன செய்யுங்க? நல்ல வஸ்திரங்களை உடுத்தணும். நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வஸ்திரங்களை சூஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும்? பிள்ளைங்க இன்னைக்கு சூஸ் பண்ணுவாங்க, இது நல்லா இருக்கு மம்மி, இது நல்லா இருக்கு டாடின்னு சொல்லுவாங்க. அப்படி போய் என்ன செஞ்சிடக்கூடாது? அதை போய் எடுத்துடக்கூடாது. நம்ம சூஸ் பண்ணணும், இது உனக்கு நல்லா இருக்கும். அவங்க தவறா சூஸ் பண்ணா கூட நம்ம என்ன பண்ணணும்? இல்ல நீ இதை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லணும். ஆண்டவர் அப்படித்தானே சொன்னாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்? ஆசீர்வாதத்தை நன்மையை தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கற்றுக் கொடுத்தாருல. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்கு வஸ்திரம் இல்லை, எந்த காரியம் செய்தாலும் தேவனுக்கு அது மகிமையை கொண்டு வருமான்றதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. இப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் கொடுக்கிறவர்,
தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல? தேவன் எடுக்கிறவர் அல்ல, தேவன் சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. Thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தை மூலம் எங்களோடு நீர் இடைபடுகிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை சீர்படுத்துகிறது, உடைய வார்த்தைகளை ஸ்திரப்படுத்துகிறது, உடைய வார்த்தைகளை நிலைநிறுத்துகிறது. ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தேவனை குறித்த அறிவு அதிகமா எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க பாடுகிறது போல இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே என்ற அந்த அனுபவம் ஒவ்வொரு நாள் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். இன்னும் உம்மை குறித்து நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, இன்னும் ஆழமாய் உம்மை குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு எந்த விதமான குறைவுகளும் எந்த விதமான தடைகளும் எங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்து போடுங்க. ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு ஏதாவது தடைகள் காணப்படுமானால், என்னிடத்துல ஏதாவது பலவீனங்கள் காணப்படுமானால், தேவன் தயவாய் என்னை மன்னித்து ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்கப்பா, என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா. சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறது போல் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து அறிந்து பாரும். உம்மை வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் இருக்குமானால் அதை என்னிடத்தில் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய இச்சையினால, என்னுடைய விருப்பத்தினால, என்னுடைய ஆண்டவரே அதிகப்படியான ஆண்டவரே அப்பா பிடிவாதத்தினால ஒருவேளை நான் பல்வேறு காரியங்களை சிக்கியிருந்தேன்னா, கர்த்தர் அந்த நாட்கள் அந்த கட்டுகளை எல்லாம் என்னை விட்டு கலண்டு போகும்படி செய்யுங்க. ஆண்டவரே, ஏதாவது காரியத்துல பாவத்துல நான் சிக்கியிருந்தேன்னா, விட முடியாத பழக்க வளத்துல நான் சிக்கியிருந்தேன்னா, அவைகள் எல்லாவற்றையும் தேவனிலிருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கும் எங்களோடு பேசுகிறது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை வழியா இன்றைக்கும் நீர் பேசுகிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரம். நமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதுன்னு நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சிறிய ஆண்டவரே பாவம், ஒரு சிறிய அஜாக்கிரதை, ஒரு சிறிய கீழ்ப்படியாம எங்க வாழ்க்கையில நீர் ஏற்படுத்தின பெரிய ஆசீர்வாதங்களை கொளுத்தி போடுமே. ஆண்டவரே, அதை நாங்கள் அனுபவிக்காதபடிக்கு தடுத்து போடுமே. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல அவைகள் எல்லாவற்றையும் விட்டு அகற்றி இன்னுமே நாங்கள் அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் என்ற வெளிப்பாடு இன்னும் எங்களுக்குள்ள பெருகட்டும். ஆண்டவரே, இந்த கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.